ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2066. ஆரண்யாவின் கேள்விக்கு பதில் சொன்ன ஜெயசமரன் தனது கைகளை இருக்கத் தொடங்கினான். உடனே அவனது கைகளில் ஒரு மென்மையான ஒளி தோன்றி வானத்தை விழுங்குவது போல விரிவடைந்தது. பிறகு அந்த ஒளி மெதுவாக பரவி முழு பகுதியையும் சூழ்ந்த ஒரு பரந்த ஒளி வலையாக உருவெடுத்தது. அது பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட வலையாக இருந்தது. வலை முழுமையடைந்ததும் ஜெயசமரன் காற்றுக்கல்லையும் பண்டைய மண்டபத்தையும் அந்த வலைக்குள் செலுத்தினார். அதனால் அந்த வலை இன்னும் வலிமையானதாக மாறியது. 7வது மன்னன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் இந்த வலிமையான வலையை உடைக்க சிறிது நேரம் தேவைப்படும் என்பதை ஜெயசமரன் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அந்த அளவுக்கு வலிமையான வலை உருவாக்கப்பட்டதால் ஜெயசமரனின் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. உண்மையில் அவன் சுயநினைவை இழந்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவன் தனது சுயநினைவை தக்க வைத்துக் கொள்ள பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஏனெனில் அவன் மயங்கி விழுந்தால் தன்னையும் ஆரண்யாவையும் எதுவும் காப்பாற்றாது என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. பிறகு பெருமூச்சு விட்டபடியே ஜெயசமரன் மெதுவாக, இந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால இந்த அரக்கனை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அதனால நீ என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரமா பண்ண ஆரண்யா. ஆனா ஒன்னும் கவலைப்படாத, என்ன அவ்வளவு எளிதா யாராலையும் கொல்ல முடியாது என்றார். இதை கேட்ட ஆரண்யா அவனை பார்த்து, அதுக்கு நீ என்னை விட்டா மட்டும்தான் என்னால வேகமா ஏதாவது பண்ண முடியும். நீ என்னை இப்படி இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே இருந்தா என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்றாள். அப்போதுதான் ஜெயசமரன் தனது கைகளால் அவளை இறுக்கமாக பிடித்திருப்பதை உணர்ந்தார். உடனே சற்று தர்ம சங்கடமாக உணர்ந்து அவசரமாக கைகளை விலக்கிக் கொண்டான். பிறகு செயற்கை புன்னகையுடன் எழுந்திருக்க முயன்ற போது அவனது உடல் தடுமாறி மீண்டும் தரையில் விழுந்தான். அப்போது அவனது முகத்தில் வலி தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த ஆரண்யா மனமுடைந்து போனாள். ஒரு கணம் தயங்கிய பின் அவள் மெதுவாக ஜெயசமரனின் நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்தாள். பின்னர் ஜெயசமரன் மெதுவாக, நாம முதல்ல இங்கிருந்து கிளம்பணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால உருவாக்கப்பட்ட இந்த வலையை நான் அழிக்க விரும்புறேன். அப்போதான் அந்த அரக்கனை என்னால காயப்படுத்த முடியும். ஆமா, உன்னால என்னை இங்கிருந்து தூக்கிட்டு போக முடியுமா? அது வரைக்கும் வானொலிப்பான் சடலம் இந்த 7வது மன்னனை கொஞ்ச நேரம் மும்முரமா வச்சுக்கும் என்றா. இந்த முடிவால் அவனுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் என்பதை ஜெயசமரன் நன்கு அறிந்திருந்தார். ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் உயிர் பிழைத்திருக்க அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தையும் வானொலிப்பான் சடலத்தையும் அவன் இழக்க வேண்டியிருந்தது. இதற்கு முன் இவ்வளவு பயங்கரமான இழப்பை அவன் சந்தித்ததில்லை. ஆனால் அவனது வார்த்தைகள் முடிந்தவுடன் ஆரண்யா அமைதியாக தலையசைத்து தனது கையை நீட்டி ஒரு சிவப்பு மாத்திரையை அவனிடம் கொடுத்தாள். ஜெயசமரன் அந்த மாத்திரையை பெற்றுக்கொண்டு விரிந்த கண்களுடன் அவளை பார்த்தபோது ஆரண்யா கட்டளையிடும் குரலில், இந்த மாத்திரையை அமைதியா எடுத்துக்கோ என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் சிறிது தயக்கத்துடன் மாத்திரையை உட்கொண்டான். ஆனால் அது உடலில் சேர்ந்த உடனேயே அவன் திடீரென விசித்திரமான உணர்வை அனுபவிக்க தொடங்கினான். பிறகு அவன் உடலின் உள்ளே ஒரு தீவிரமான சூடு பரவி மனம் மெதுவாக கட்டுப்பாட்டை இழக்க தொடங்கியது. ஆரம்பத்தில் அவன் சுயநினைவுடன் இருந்தாலும் மாத்திரை செயல்பட்ட பின் மயக்கம் வேகமாக அதிகரிக்க தொடங்கியது. தலை சுற்றலுடன் தலையை பிடித்தபடி ஜெயசமரன் மெதுவாக, அரண்யா, எனக்கு என்ன கொடுத்த என்று கேட்டான். அதற்கு ஆரண்யா ஒரு பெருமூச்சை விட்டபடி, கவலைப்படாத சமரா, அடுத்த தடவை நீ கண்முழிக்கும் போது எல்லாம் சரியாயிடும் என்றாள். அவளது வார்த்தைகளை அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ நிச்சயமாக தவறாக இருக்கிறது என்ற உணர்வு ஜெயசமரனின் மனதில் எழுந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவன் கடுமையாக காயமடைந்திருந்ததால் உடலின் பலவீனம் வேகமாக அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து அவன் கண்கள் கனத்தன, மூச்சு சீர்குலைந்தது. இறுதியில் அவனது கண்கள் மெதுவாக மூடிக்கொண்டன. பிறகு சில நொடிகளில் அவன் முழுமையாக மயங்கி விழுந்தான். அந்த அமைதியான நொடியில் மயக்க நிலையில் கிடந்த ஜெயசமரனை ஆரண்யா நீண்ட நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் சற்றே தயக்கத்துடன் அவள் மெதுவாக, சமரா, வேட்டை போர் நுட்பங்கிறது எங்களோட ஸ்வர்க சித்தி பிரிவோட ரொம்ப ரகசியமான நுட்பம். இந்த நுட்பத்தை இதுவரைக்கும் நாங்க வெளியாட்களுக்கு சொல்லி கொடுத்ததே இல்லை. உண்மையில இந்த நுட்பத்தை கத்துக்க எளிதான வழி எதுவும் இல்லை. இது வெறுமனே ஒரு மர்மமான அப்புறம் ரொம்ப சிறப்பான ஒரு உணர்வு. அதோட சக்திகள் இந்த உணர்வோட ஆணி வேர்ல இருந்து உருவாகுது. அந்த மர்மமான இடத்தை கண்டுபிடிக்க விரும்புனா நீ உனக்குள்ளேயே தான் அதை தேடணும் என்றாள். அவள் இவ்வாறு மயக்க நிலையில் இருந்த ஜெயசமரனிடம் பேசிக் கொண்டிருந்த போது சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த 7வது மன்னனிடமிருந்து அரக்க சக்திகள் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தன. அதே நேரத்தில் அவன் வானத்தில் உருவாகியிருந்த அந்த பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த வலையை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான்.
பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தை பற்றி 7வது மன்னனுக்கு தெரிந்திருந்ததால் ஜெயசமரனுக்கும் அவை தெரிந்திருந்தது அவனுக்கு சற்றே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த ஆச்சரியத்துடன் அவனது முகத்தில் மெதுவாக ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. பின்னர் அவன் கோபமான குரலில், இந்த நுட்பம் குறியீடுகளின் மூதாதையர் கையில இருந்தப்ப ரொம்ப ஆபத்தானதா இருந்துச்சு. ஆனா இந்த பையனால இதை வச்சு நமக்கு எந்த தீங்கும் பண்ண முடியாது. இருளின் 5 மன்னர்களே, நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க. உங்களோட சக்திகளை வெளிப்படுத்தி இந்த வலையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிருங்க என்று கட்டளையிட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் இருளின் 5 மன்னர்களும் ஒப்புக்கொண்டு தங்கள் அரக்க சக்திகளை வெளிப்படுத்தினர். பிறகு அடுத்த நொடியில் அந்த பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தின் வலை மீது தங்கள் தாக்குதல்களை தொடங்கினர். அவர்களின் அரக்க சக்திகள் வலையுடன் மோதிய போது அவை அழிக்கப்பட்டாலும் அந்த வலையும் மெதுவாக பலவீனமடைய தொடங்கியது. இதற்கிடையில் 7வது மன்னனின் கண்கள் இரக்கமின்றி ஒளிர்ந்தன. ஏனெனில் ஜெயசமரன் இன்று செய்த செயல் அவனது எதிர்பார்ப்புகளை மீறி இருந்ததால் அவனது பெருமை கடுமையாக காயமடைந்திருந்தது. அதனால் என்ன நடந்தாலும் ஜெயசமரனை உயிரோடு விடக்கூடாது என்ற முடிவு அவனது மனதில் உறுதியானது. அந்த எண்ணத்துடன் அவன் தனது சக்திகளை கொண்டு அந்த வலையை தாக்கி, பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட உன்னோட இந்த வலை எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம் என்றார். அந்த நேரத்தில் ஜெயசமரன் சுயநினைவின்றி இருந்தான். அதே நேரத்தில் அவனது ஆன்மா மங்கலான ஒரு இடத்தில் இருந்தது. அந்த மங்கலான வெளியில் அவன் மெதுவாக நகர்ந்தான். அப்போது அவன் ஒரு தெரியாத பாதையை தேடுவது போல முன்னேறி கொண்டிருந்தான். அதைத் தொடர்ந்து நேரம் மெதுவாக நகர்ந்தது. அந்த அமைதியின் நடுவில் ஜெயசமரன் சுயநினைவு பெறுவது போல உணர்ந்தான். பின்னர் மெதுவாக அவன் கண்களை திறந்தபோது பசுமையான ஒரு வயல் அவனை வரவேற்றது. மேலே பார்த்தபோது வானத்தில் இன்னும் ஒரு வலை தொங்கிக் கொண்டு கடுமையாக ஆடிக்கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அவனது தலை இன்னும் கனமாக இருந்தாலும் அந்த உணர்வை உதறிவிட்டு அவன் உடனே எழுந்து நின்றான். ஜெயசமரன் எழுந்து நிற்பதை கண்ட ஆரண்யா அமைதியாக, நீ முழிச்சிட்டியா சமரா என்று கேட்டாள். ஜெயசமரன் அவளை நோக்கி பார்த்தபோது அவளது தலைமுடி கலைந்திருந்ததையும் முகம் மெலிந்து காணப்பட்டதையும் கவனித்தான். அந்த மாற்றம் அவனை ஆச்சரியப்படுத்த, நீ நீ மாறிட்ட ஆரண்யா என்றார். இதை கேட்டதும் ஆரண்யாவின் முகத்தில் லேசான ஆச்சரியம் தோன்ற, நான் மாறிட்டேனா? ஆனா எப்படி என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, உன்னோட தலைமுடி கலைஞ்சிருக்கிறதுனால நீ இன்னும் அழகா இருக்க என்றார். அந்த வார்த்தைகள் ஆரண்யாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்தன. ஆனால் உடனே அவள் தலையை அசைத்து, என்ன பார்க்கறது நிறுத்திட்டு கொஞ்சம் மேல பாரு சமரா. பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால உருவாக்கப்பட்ட இந்த வலை உடைஞ்சு போற நிலைமையில இருக்குது. சீக்கிரம் இந்த நிலைமையிலிருந்து வெளியே போக ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரன் வானத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த வலையை உற்று பார்த்தான். பிறகு அவன் தனது சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கிய போது திடீரென ஏதோ மாற்றத்தை உணர்ந்தான். அதனால் அவன் ஆச்சரியத்துடன், என்னோட காயங்கள் அது எப்படி இவ்வளவு வேகமா குணமடைஞ்சது என்று கேட்டான். ஏனெனில் 7வது மன்னனுடன் அவன் போரிட்ட போது ஏற்பட்ட காயங்கள் அனைத்தும் இப்போது முழுமையாக குணமடைந்திருந்தன. மேலும் அவன் இழந்திருந்த சக்தியும் திரும்பி இருந்தது. இதை கண்ட ஜெயசமரன் ஆரண்யாவை பார்த்து, ஆரண்யா, நான் மயக்கமடைறதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடுத்த அந்த சிவப்பு மாத்திரையால தான் இதெல்லாம் நடந்துச்சா என்று கேட்டான். அதற்கு ஆரண்யா அவன் கண்களை நேராக பார்த்தபடி, சமரா, ஒருவேளை இதை கேட்டா நீ ஆச்சரியப்படலாம். ஆனா நீ வேட்டை போர் நுட்பத்தை கத்துக்கிட்ட. உன்னோட மனசை அமைதிப்படுத்தி உனக்குள்ள பாரு. வேட்டை போர் நுட்பத்தை கத்துக்கிறதுக்கான வழியை நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆனா என்னால உனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த நுட்பத்தால நீ எந்த அளவுக்கு தேர்ச்சி பெறுவேங்கிறது உன்னோட திறமையை பொறுத்தது. ஆனா சமரா, இந்த வேட்டை போர் நுட்பத்தை பத்தி மறுபடியும் பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சரி, இத பத்தி பேசுறத நிறுத்திட்டு இந்த நுட்பத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணு. எல்லாத்துக்கும் மேல நம்ம எப்படியாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும் சமரா என்றாள். இதை பேசி முடித்ததும் ஆரண்யா வானத்தில் இருந்த 7வது மன்னனை அமைதியாக உற்று பார்த்தாள். அப்போது அவளது முகத்தில் கவலை மெதுவாக பரவியது. அதற்கிடையில் ஜெயசமரன் தலையை மெதுவாக அசைத்து தன் நிதானத்தை மீண்டும் பெற முயன்றான். பின்னர் அவன் தனது இதய துடிப்பை அமைதிப்படுத்தி கண்களை மூடிய போது அவனது ஆன்மாவின் ஆழத்தில் ஒரு மர்மமான உணர்வு மெதுவாக தோன்றத் தொடங்கியது. மயக்கம் அடைவதற்கு முன்பு அவன் இது போன்ற உணர்வை அனுபவித்ததில்லை. அதே நேரத்தில் அந்த உணர்விற்கு நிறமோ உருவமோ இல்லை. மாறாக அது விசித்திரமான சக்திகளை உடைய ஒரு மங்கலான பொருளை போல தோன்றியது. அந்த மர்மமான சக்திகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வெளிப்படுவது போல இருந்ததால் அதை உணர்ந்த ஜெயசமரன் குழப்பமடைந்து, இது இது என்னது என்று முணுமுணுத்தான். அந்த நேரத்தில்
பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வலை இன்னும் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அதை பார்க்கும்போது அரக்க சக்திகள் அதை மெதுவாக அடக்கி ஆள்கின்றன என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த வலை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் 5 அரக்க மன்னர்களின் தாக்குதலை அதனால் நீண்ட நேரம் தாங்க முடியாது என்பதும் புரிந்தது. அதோடு வலையின் நடுக்கம் அதிகரித்து அதன் ஒளி மெதுவாக குறையத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சில கணங்களில் அந்த வலை ஒரு ஒளி திரளாக மாறி நேரடியாக ஜெயசமரனின் உடலுக்குள் சென்று மறைந்தது. அதே நேரத்தில் காற்றுக்கல்லும் பண்டைய மண்டபமும் இதே போல திரும்பி வந்தன. ஆனால் அவை இரண்டும் கணிசமாக பலவீனமடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது. பிறகு அந்த வலை மறைந்ததும் அப்பகுதி முழுவதும் அரக்க சக்திகளின் இருள் மட்டுமே பரவியது. இதற்கிடையில் மீண்டும் தென்பட்ட ஜெயசமரனையும் ஆரண்யாவையும் கண்ட 7வது மன்னன் சற்று திகைத்தான். ஆனால் உடனே அவனது முகத்தில் நயவஞ்சகமான புன்னகை ஒன்று தோன்றியது. பின்னர் ஒரு கொடிய சிரிப்புடன், இன்னும் நீங்க 2 பேரும் சாகலையா? சரி, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானே உங்களை நல்லபடியா வழி அனுப்பி வச்சிடுறேன் என்றான். அந்த வார்த்தைகள் ஒலித்தவுடன் ஜெயசமரனின் மூடியிருந்த கண்கள் திடீரென திறந்தன. அப்போது அவனது கண்களில் பயத்தின் சுவடு சிறிதும் இல்லை. அதே நேரத்தில் ஜெயசமரனை இவ்வளவு அமைதியாக கண்ட 7வது மன்னனின் முகத்தில் லேசான ஆச்சரியம் தோன்றியது. அதைத் தொடர்ந்து ஏதோ எதிர்பாராத ஒன்று நிகழப் போகிறது என்ற உணர்வு அவனை தொட்டது. ஆனால் அந்த எண்ணத்தை விரைவாக ஒதுக்கிவிட்டு, போதும் போதும், காதலர்களான உங்க 2 பேரோட காதல் கதைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான். அதோடு அவன் தன் கைகளில் பெருமளவு அரக்க சக்தியை திரட்டத் தொடங்கினான். அப்போது அந்த சக்தியின் அழுத்தம் ஜெயசமரனை ஆழமாக மூச்சு விட வைத்தது. உடனே ஜெயசமரன் ஆரண்யாவை தன் பின்னால் இழுத்து, அரண்யா, கொஞ்ச நேரம் என் பின்னாடியே இரு. தேவையில்லாம நான் உன்னையும் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டதால உன்னை இங்கிருந்து பத்திரமா வெளியே கொண்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு என்றான். அவனது தோரணையில் எந்த பயமும் இல்லை என்பதை ஆரண்யா கவனித்தாள். அதற்கிடையில் ஜெயசமரன் மெதுவாக தனது இறுக்கிய முஷ்டிகளை திறந்தான். அப்போது அவனது கண்களில் விசித்திரமான அசைவு ஒன்று தோன்றியது. பிறகு திடீரென்று அவன் 2 கைகளையும் நீட்டியவுடன் எல்லா திசைகளிலிருந்தும் மின்னல் மேகங்கள் திரண்டு அவன் தலைக்கு மேல் வட்டமிட்டன. அதைத் தொடர்ந்து இடி முழக்கம் பயங்கரமாக ஒலித்து மேகங்களிலிருந்து மின்னல் கீற்றுகள் ஒன்றிணைய தொடங்கின. அதே நேரத்தில் அந்த மின்னல் கீற்றுகள் மெதுவாக ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான மற்றும் ஆபத்தான நாகமாக உருவெடுத்தன. பிறகு அடுத்த நொடியில் அந்த மின்னல் நாகம் ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தது. அப்போது ஜெயசமரன் அமைதியாக கையை அசைத்தான். உடனே மின்னலால் உருவான அந்த பிரம்மாண்டமான நாகம் சுருங்கத் தொடங்கியது. அதோடு சில கணங்களில் ஆயிரக்கணக்கான அடி நீளமுள்ள அந்த நாகம் ஒரு வெள்ளி அம்பாக மாறியது. பின்னர் இரக்கமற்ற பார்வையுடன் ஜெயசமரன் 7வது மன்னனை பார்த்தான். அடுத்த நொடியில் அவன் மற்றொரு கையால் கருப்பு ஒளியை ஈர்த்து அதிலிருந்து ஒரு வில்லை உருவாக்கினான். பின்னர் அந்த வெள்ளி அம்பை பின்னோக்கி இழுத்து தாக்குதலுக்கு தயாரானான். அதே நேரத்தில் கருப்பு வில்லுக்குள் இருக்கும் அழிக்கும் சக்திகள் மெதுவாக அம்பின் நுனியில் நிலை பெற்றன. அப்போது அந்த அம்பின் சக்தி அதிகரித்ததால் ஜெயசமரனை சுற்றியிருந்த பரிமாணமே கடுமையாக அதிரத் தொடங்கியது. தூரத்தில் நின்றிருந்த 7வது மன்னன் அதை பார்த்து சிரித்தபடி, ரொம்ப அற்புதம், நீ பண்டைய அழிவு குறியீட்டையும் பண்டைய மின்னல் குறியீட்டையும் வில்லாகவும் அம்பாகவும் பயன்படுத்துறியா? 2 பண்டைய குறியீடுகளை ஒருத்தன் இந்த அளவுக்கு பயன்படுத்துறத பாக்குறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. டேய் சமரா, நீ நான் எதிர்பார்த்ததை விட பெரிய திறமசாலின்னு நிரூபிச்சிட்ட. ஆனா உன்னோட சக்திகளுக்கும் என்னோட சக்திகளுக்கும் நடுவுல ரொம்ப பெரிய இடைவெளி இருக்குது. அதனால நீ எந்த யுக்தியை பயன்படுத்தினாலும் இந்த இடைவெளியை உன்னால நிரப்ப முடியாது என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அதோடு அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து தன் சக்தி அனைத்தையும் அம்பில் செலுத்த தொடங்கினான். அப்போது முகம் வெளிரியிருந்தாலும் அவனது புன்னகை மாறவில்லை. பின்னர் ஒரே வீச்சில் ஜெயசமரன் அந்த அம்பை எய்தான். அது கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து போனது. இதை கண்ட 7வது மன்னனின் புன்னகை மறைந்தது. உடனே அவன் தனது உடலிலிருந்து அளவற்ற அரக்க சக்தியை வெளிப்படுத்தினான். அந்த அபரிமிதமான சக்தியால் அவனது அரக்க கவசம் மேலும் கருமையாகி அவன் முன்னிருந்த பரிமாணமே சரிந்தது. அந்த சரிந்த பரிமாணத்திலிருந்து ஜெயசமரனின் அம்பு திடீரென முன்னோக்கி பாய்ந்து நேராக 7வது மன்னனின் உடலை தாக்கியது. அந்த தாக்குதலால் அவனது உடல் கடுமையாக நடுங்கியது. அதைத் தொடர்ந்து வலியுடன் அலறியபடி அவன் பின்னால் தள்ளப்பட்டான். பின்னர் தனது அரக்க சக்தியை பயன்படுத்தி எப்படியோ அந்த தாக்குதலின் விளைவை கட்டுப்படுத்தி ஜெயசமரனின் தாக்குதலை முறியடிக்க முயன்றான். அத்தியாயம் 2067. 7வது மன்னனின் கடுமையான முயற்சிகளையும் மீறி அந்த வெள்ளி அம்பு அவனை தாண்டி பாய்ந்து
அவனது அரக்க பாதுகாப்பு கவசத்தை துளைத்தது. அதன் பின் அது நேராக அவனது மார்பை துளைத்து வானம் முழுவதும் பரவியிருந்த அரக்க சக்திகளை நோக்கி வேகமாகச் சென்றது. அரக்க மன்னர்களின் சக்திகளால் உருவாக்கப்பட்ட அந்த பெரிய வலை திடீரென பலவீனமடைந்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்களுக்கு பிறகு ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டு அந்த கட்டமைப்பு சிதறி அழிந்தது. உடனே அந்த பகுதி மீண்டும் நில ஒளியில் மெதுவாக பிரகாசிக்க தொடங்கியது. அந்த பேரழிவின் தாக்கத்தால் 5 அரக்க மன்னர்களின் முகங்களும் வெளிரி அவர்கள் இரத்தத்தை கக்கியபடி பின்வாங்கினர். பிறகு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருந்த 7வது மன்னனை உற்று பார்த்தபோது அவர்களின் கண்கள் விரிந்தன. ஏனெனில் 7வது மன்னனும் நடுங்கியபடி தனது மார்பில் ஏற்பட்டிருந்த துளையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த இடத்திலிருந்து கருப்பு ரத்தம் மெதுவாக வழிந்து கொண்டிருந்தது. அந்த அம்பு அவனது நம்ப முடியாத வலிமையான அரக்க பாதுகாப்பு கவசத்தை துளைத்ததுடன் மட்டுமல்லாமல் அதை சுற்றியும் எண்ணற்ற விரிசல்களை உருவாக்கியிருந்தது. அதே நேரத்தில் உடைக்க முடியாததாக கருதப்பட்ட அந்த கவசம் நொறுங்கி இருந்தது என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. அவசரமாக காயத்தை தொட்டபடி அகன்ற கண்களுடன் 7வது மன்னன், "இது எப்படி சாத்தியம்?" என்று கேட்டான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்த அரக்க சக்திகள் திடீரென அசைந்தன. அதே சமயம் அவனது முகம் பலவீனத்தால் மெதுவாக வெளிரத் தொடங்கியது. அதை பார்க்கும்போது அவன் கடுமையாக காயமடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் கீழே நின்று கொண்டிருந்த ஜெயசமரன் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் 7வது மன்னனை நோக்கி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவனது இரத்தக்கரை படிந்திருந்த கை மெதுவாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அதிலிருந்து முந்தைய தாக்குதல் அவனது முழு பலத்தையும் உறிஞ்சிவிட்டது என்பது தெளிவாக இருந்தது. 7வது மன்னனின் முகத்தில் தெரிந்த ஆச்சரியத்தை கவனித்த ஜெயசமரன், "உடைக்க முடியாத உன்னோட அரக்க பாதுகாப்பு கவசம் நீ நம்பின அளவுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இல்ல போலயே" என்று கேலி செய்தான். அந்த வார்த்தைகள் 7வது மன்னனின் கோபத்தை தூண்டின. உடனே அவனது முகம் சிவந்து தாக்க தயாரானான். ஆனால் அதே நேரத்தில் ஜெயசமரன் மீண்டும் தனது கருப்பு வில்லை உயர்த்துவதை அவன் கண்டான். அப்போது அந்த வில்லில் மின்னலாலான மற்றொரு அம்பு உருவாகி கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த 7வது மன்னன் பதட்டமடைந்தான். ஏனெனில் ஜெயசமரனின் தாக்குதல் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருப்பது எப்படி என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் முந்தைய தாக்குதலின் விளைவுகளை அவன் ஏற்கனவே பார்த்திருந்தான். அதனால் அவனது மனம் பதட்டத்தால் நிரம்பியது. இருந்தபோதிலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கையை அசைத்தபடி அவன், "என் முன்னாடி ரொம்ப பலசாலி மாதிரி நடிக்காத சமரா. உன்னோட இந்த அம்பு சக்தி வாய்ந்ததுதான். ஆனா போன தாக்குதலுக்கு அப்புறம் உன்னால மறுபடியும் அதே மாதிரி தாக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால என்ன நடந்தாலும் இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்" என்று கத்தினான். உடனே அரக்க சக்திகளின் பெருவெள்ளத்திற்கு மத்தியில் 7வது மன்னன் பயங்கரமாக தோன்றினான். பிறகு அடுத்த கணத்தில் அவன் அந்த சக்திகளின் கடலுக்குள் மறைந்தான். அப்போது ஜெயசமரனால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ஜெயசமரனின் முகத்தில் லேசான கலக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் அமைதியாக, "இந்த மனுஷன் உண்மையிலேயே ரொம்ப தந்திரமானவனா இருக்கானே" என்றான். அதே நேரத்தில் அரக்க சக்திகளின் வெள்ளத்துக்குள் இருந்து ஒரு உரத்த குரல் ஒலித்தது. பிறகு ஜெயசமரன் தனது அம்பின் மீதான பிடியை மேலும் இறுக்கிய போது அந்த குரல், "5 அரக்க மன்னர்களே, என்னோட சேர்ந்து தாக்குங்க. இந்த பையனை இங்கேயே கொல்லுவோம்" என்று முழங்கியது. ஜெயசமரனை முடித்து வைப்பதற்காக 7வது மன்னன் தனது கர்வத்தை ஒதுக்கி வைத்து 5 அரக்க மன்னர்களுடன் இணைந்து தாக்க தயாரானார். அந்த நேரத்தில் ஆரண்யா தனது வாளின் மீது பிடியை இறுக்கிக் கொண்டு ஜெயசமரனை அணுகினாள். பிறகு ஜெயசமரன் கையை அசைத்தபோது வானளிப்பான் சடலம் அவன் அருகில் தோன்றியது. அதே நேரத்தில் 7வது மன்னன் சொன்னது போல முந்தைய தாக்குதலில் ஜெயசமரனின் சக்திகள் பெரிதும் குறைந்திருந்தன. அதனால் முந்தையதை போன்ற தாக்குதலை மீண்டும் உடனே தொடுக்க முடியாது என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. முதலில் அந்த தாக்குதலால் 7வது மன்னனை அழித்து விடலாம் என்று ஜெயசமரன் நினைத்திருந்தான். ஆனால் இருளின் அடிமைகளின் உண்மையான பலத்தை அவன் தவறாக மதிப்பிட்டிருந்தான். அதனால் இப்போது சிறிது நேரம் வாங்கிக் கொள்ள வானளிப்பான் சடலத்தை மட்டுமே அவன் நம்ப வேண்டியிருந்தது. அதற்கிடையில் தனது சக்திகளை மீண்டும் பெற முயற்சிக்க வேண்டியது அவனுக்கு அவசியமாக இருந்தது. ஏனெனில் 7வது மன்னன் கடுமையாக காயமடைந்திருந்தாலும் அவன் மீண்டும் போராடும் திறன் கொண்டவன். ஆனால் ஜெயசமரன் தனது சக்திகளை மீண்டும் பெறும் வரை வானளிப்பான் சடலமும் ஆரண்யாவும் சேர்ந்து 6 அரக்க மன்னர்களை சமாளிக்க முடியுமா என்பது அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் திடீரென 6 அரக்க ஒளிகள் வானத்தில் தோன்றி ஜெயசமரனை நோக்கி வேகமாக வந்தன. அதை பார்த்த ஆரண்யா பற்களை கடித்தபடி, "சமரா, நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்" என்றாள். ஏனெனில் ஜெயசமரனின் தற்போதைய நிலை அவளுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அவள் உடனே தனது வாளை இறுக்கி பிடிக்க தொடங்கினாள். இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் கலங்கினான். 7வது மன்னனை முற்றிலும் தோற்கடிக்க முடியவில்லை என்றாலும்
இருளின் அடிமைகள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்பது உறுதியாகிவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக காயமடைந்த நிலையிலும் அவர்களால் கடுமையாக போராட முடியும். அதனால் ஆரண்யா அவர்களை எப்படி சமாளிப்பாள் என்ற கவலை அவனுக்குள் எழுந்தது. ஆனால் ஜெயசமரன் அந்த கவலையில் மூழ்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் திடீரென ஒரு சக்தி வாய்ந்த குரல் எதிரொலித்து, இருளின் அடிமைகளே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இருண்ட நகரத்துக்கே வந்து இப்படி பண்ணுவீங்க? எங்க இருண்ட அரண்மனை பிரிவு எதுக்கும் உதவாதுன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டது. அந்த குரலுடன் சேர்ந்து ஒரு ஒளி வேகமாக முன்னோக்கி நகர்ந்தது. அதே நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் மெதுவாக இருளால் மூடப்படத் தொடங்கியது. அடுத்த கணத்தில் ஒரு பெண் 2 வீரர்களுடன் ஜெயசமரனை அணுகினாள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, வித்யாவும் இருண்ட அரண்மனையைச் சேர்ந்த 2 பெரியவர்களும் ஆவர். வித்யா வருவதைக் கண்ட ஜெயசமரன் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் உடனே நிம்மதி பெருமூச்சு விட்டான். வித்யா அவனை நெருங்கி அவனது இரத்தம் படிந்த கைகளை கவனித்தபடி கவலையான குரலில், சமரண்ணா, நீங்க நலமா இருக்கீங்களா? நாங்க இருண்ட நகரத்தோட 1000 கல் தொலைவுக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடினோம். ஆனா உங்களை அங்க எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அதிர்ஷ்டவசமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆபத்தான சக்திகளோட நடமாட்டம் இந்த இடத்துல இருந்து பரவ தொடங்குச்சு. அதனாலதான் நாங்க உடனே இங்க வந்தோம் என்றாள். வித்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் மெதுவாக நிம்மதி பெருமூச்சு விட்டான். இப்போது வித்யாவும் மற்றவர்களும் வந்து விட்டதால் 7வது மன்னனை பற்றிய அவனது கவலை குறைந்தது. அதே நேரத்தில் முன்னேறி வந்து கொண்டிருந்த 5 அரக்க மன்னர்களும் 7வது மன்னனும் திடீரென நின்றனர். அதோடு அங்கே வித்யாவையும் அவளது தோழர்களையும் கண்டதும் அவர்களின் முகங்களில் கோபம் வெளிப்பட்டது. ஏனெனில் ஆரம்பத்தில் ஜெயசமரனை எளிதாக கொன்றுவிடலாம் என்று அவர்கள் நினைத்திருந்தனர். ஆனால் நிலைமை இப்போது முற்றிலும் மாறிவிட்டது. அதனால் சரியான நேரத்தில் ஜெயசமரனை அவர்களால் அழிக்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் 7வது மன்னனே கடுமையாக காயமடைந்திருந்தார். இந்த இக்கட்டான நிலை 5 அரக்க மன்னர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அப்போது அவர்கள் 7வது மன்னனை பார்த்து, 7வது மன்னா, இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டனர். அவர்கள் கேள்வியை கேட்டபோது 7வது மன்னன் அங்கிருந்த அனைவரையும் அமைதியாக பார்த்தான். பின்னர் அவன் ஒரு பயங்கரமான குரலில், இப்போ இந்த மக்களும் இங்க வந்துட்டாங்க, அதனால அவங்களையும் சேர்த்து நாம முடிச்சிருவோம். ஒரு எறும்பு கூட்டத்தால நம்மளை என்ன பண்ணிட முடியும்? என்ன நடந்தாலும், யாரு வந்தாலும், இன்னைக்கு நாம இங்க வந்த வேலையை முடிக்காம போகக்கூடாது என்றான். அவன் இதை சொன்னவுடன் 5 அரக்க மன்னர்களும் அவனது யோசனைக்கு ஒப்புக்கொண்டனர். பிறகு கொடிய நோக்கத்துடன் அவர்கள் தங்கள் அரக்க சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். அவர்களின் இந்த அளவற்ற சக்தி அடுத்த தாக்குதல் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்பதை தெளிவாக உணர்த்தியது. அப்போது கீழே நின்று கொண்டிருந்த வித்யா இந்த காட்சியை பார்த்தவுடன் உடனே தனது இருண்ட வாளை வெளியே எடுத்தாள். அதே நேரத்தில் அந்த 2 பெரியவர்களும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். அதோடு இந்த பதட்டமான சூழல் மெதுவாக தீவிரமடைந்து ஒரு பெரிய போர் தொடங்கவிருப்பதை உணர்த்தியது. ஆனால் எதுவும் நடப்பதற்கு முன்பே திடீரென ஒரு சக்தி வாய்ந்த மின்னல் வானத்தை தாக்கியது. அந்த இடிமுழக்கம் மக்களின் காதுகளை கிட்டத்தட்ட கிழித்து விட்டது போல இருந்தது. அத்தகைய சக்தி வாய்ந்த சத்தத்தை கேட்டதும் அனைவரின் முகங்களிலும் ஆச்சரியம் தெரிந்தது. உடனே அவர்கள் அனைவரும் வானத்தை அண்ணாந்து பார்த்தனர். அப்போது வானத்தின் அந்த பகுதி மற்ற பகுதிகளைப் போல இருட்டாக இல்லை. மாறாக அதில் ஒரு திகைப்பூட்டும் ஒளி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அங்கே மின்னல் கீற்றுகள் தோன்றி மெதுவாக பரவத் தொடங்கின. அந்த மின்னல் கீற்றுகளுக்குள் உயரமான அகன்ற உடலமைப்புடன் ஒரு மனிதன் மின்னலின் மீது கால் வைத்து நின்று கொண்டிருந்தான். அவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியை உணர்ந்ததும் அனைவரின் முதுகெலும்பிலும் ஒரு நடுக்கம் ஓடியது. அந்த மனிதன் மெதுவாக முன்னோக்கி நகர்ந்தான். அவனை பார்த்த 7வது மன்னனின் முகத்தில் விசித்திரமான பயம் தோன்றியது. அவன் உடனே பதட்டமான குரலில், மின்னல் மகாஞானி என்றான். 7வது மன்னன் அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் அங்கிருந்த அனைவரும் ஒரு கணம் உறைந்து போனார்கள். உடனே அனைவரின் பார்வையும் ஆச்சரியத்துடன் அந்த மனிதனை நோக்கி திரும்பியது. அப்போது ஜெயசமரனும் மின்னலால் சூழப்பட்ட அந்த மனிதனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். சில கணங்களில் அந்த மனிதன் மேலும் அருகே வந்தான். பிறகு மின்னல் மெதுவாக தணிந்த போது அவனது உருவம் தெளிவாக தெரிந்தது. நடுத்தர வயதுடையவன் போல தோன்றினாலும் அவனது தலைமுடி நரைத்திருந்தது. அவனது கைகளில் பண்டைய சக்தியை குறிக்கும் மின்னல் குறியீடு பதிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த மனிதன் 7வது மன்னனையும் அவனது தோழர்களையும் இரக்கமின்றி முறைத்து பார்த்தான். சில கணங்கள் அமைதியாக இருந்த பின் அவன் கோபமான குரலில், நான் உன்னை உலகம் முழுக்க தேடிட்டு இருக்கேன். அது தெரிஞ்சும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி வெளியே வருவ? சரி, இப்ப நீயே இங்க வந்துட்ட, உங்க எல்லாத்தையும் மொத்தமா இங்கேயே முடிச்சிடுறேன் என்றான். மின்னல் மகாஞானியின் வார்த்தைகளை கேட்ட 7வது மன்னன் மெதுவாக சிரித்தான். பின்னர் அவன்
நீ முன்னாடி இருந்தது மாதிரியே தான் இப்பவும் உன்னோட பலத்தை பத்தி ரொம்ப கர்வமா இருக்க. உன்னால எங்க அரக்க கூட்டத்தோட தனியா போராட முடியும்னு நினைக்கிறியா? ஆமா, மகா ஞானிகளான உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருந்திருந்தா அந்த நேரத்துல ஏன் நீங்க எல்லாரும் ஓடி ஒளிஞ்சீங்க? இப்பவாச்சும் உண்மைய ஒத்துக்கோ மின்னல் மகாஞானி. நீ எங்கள பார்த்து பயந்துட்ட தானே? என்று கேட்டான். அதற்கு மின்னல் மகாஞானி அமைதியான குரலில், நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் என்கிட்ட இப்படி பேச உனக்கு தகுதி இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். என்றான். அவன் இதைச் சொன்ன அதே நேரத்தில் அவன் கண்களில் மின்னல் பளிச்சிட்டது. அவன் தனது கைகளை இறுக்கியபடி எண்ணற்ற மின்னல்களை தனது கைகளில் திரட்டத் தொடங்கினான். அந்த மின்னல்கள் மெதுவாக ஒன்றோடு ஒன்று இணைந்து இறுதியில் 6 சக்தி வாய்ந்த மின்னல்களாக உருவானது. அந்த 6 மின்னல்களும் அளவற்ற சக்தியை கொண்டிருந்தன. அவற்றை கண்டாலே ஒருவரின் உடலில் நடுக்கம் ஏற்படும். அப்போது அவன் தனது கையை மெதுவாக அசைத்ததும் அந்த மின்னல்கள் திடீரென மறைந்து விட்டன. பிறகு சில நொடிகள் கழித்து அந்த மின்னல்கள் பரிமாணங்களை கிழித்து கொண்டு 7வது மன்னனையும் அவனது தோழர்களையும் நோக்கி பாய்ந்தன. அதை பார்த்த 7வது மன்னன் அவசரமாக பின்வாங்கினான். உடனே தனது அரக்க சக்திகளை வெளிப்படுத்தி நெருங்கி வந்த மின்னல்களை எதிர்கொள்ள முயன்றான். ஆனால் மின்னல்கள் பரவத் தொடங்கியதும் அடுத்த கணமே 7வது மன்னனின் தொண்டையிலிருந்து ஒரு வேதனையான அலறல் வெளிப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவனது உடல் 1000 அடி தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டது. அதோடு அவனது கைகள் கருப்பாக எரிந்திருந்தன. அவன் மட்டும் அரக்க பாதுகாப்பு கவசத்தால் பாதுகாக்கப்படாமல் இருந்திருந்தால் அவனது கைகள் நிச்சயமாக உடைந்திருக்கும். 7வது மன்னனால் அந்த மின்னல் தாக்குதலை தாங்க முடிந்தாலும் மற்ற 5 அரக்க மன்னர்களிடம் அந்த வலிமை இல்லை. அதனால் அவர்களின் அரக்க சக்திகள் மின்னலின் தாக்கத்தில் நொடிப்பொழுதில் அழிந்தன. அதே நேரத்தில் கடுமையான மின்னலின் தாக்கத்தால் அவர்களின் உடல்கள் உருகின. அப்போது அவர்களின் வேதனை கூக்குரல்கள் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தன. பிறகு சில கணங்களில் 5 அவதார் நிலை வீரர்களும் அந்த மின்னல் தாக்குதலில் கொல்லப்பட்டனர். இந்த காட்சியை கண்ட ஜெயசமரன் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தான். இருண்ட அரண்மனையின் மிக மூத்த பெரியோர்களும் அதே நிலைமையில் நடுங்கிக் கொண்டிருந்தனர். ஏனெனில் மின்னல் மகாஞானியின் சக்திகள் நம்ப முடியாத அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக இருந்தது. மறுபுறம் தனது தோழர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதை கண்ட 7வது மன்னன் பற்களை கடித்துக் கொண்டு கோபத்தில், மின்னல் மகாஞானி, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்று அலறினான். ஆனால் மின்னல் மகாஞானியின் முகம் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. பிறகு அவன் மெதுவாக, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க தலைவனுங்க எல்லாம் எங்க ஒளிஞ்சிருக்கானுங்கன்னு கொஞ்சம் சொல்றியா? குறிப்பா அந்த பெரிய கிறுக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் வெளியே வர அவனுக்கு இன்னும் தைரியம் வரலையா என்று கேட்டான். மின்னல் மகாஞானியின் வார்த்தைகளை கேட்ட 7வது மன்னனின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. அவன் மெதுவாக, அரக்க மன்னனா? மின்னல் மகாஞானி, நீ அவங்களோட சண்டை போட்டப்ப மயிரிழையில மரணத்திலிருந்து தப்பிச்ச. அப்படி இருந்தோம் நீ அவங்கள கண்டுபிடிக்க விரும்புறியா? ஒருவேளை நீ அவங்களை எதிர்கொள்ள விரும்புனா உன் கூட பனிராணிய கூட்டிட்டு வர்றது உனக்கு நல்லது. ஏன்னா உன்ன மாதிரி பொடியனுங்களால எல்லாம் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது என்றான். இதை கேட்டதும் மின்னல் மகாஞானியின் கண்களில் கொடிய நோக்கம் மின்னியது. அவன் மெதுவாக முன்னே வந்து, இதுல இருந்து நீ எனக்கு எதுவும் சொல்ல போறது இல்லைன்னு தெளிவா தெரியுது. சரி, பரவாயில்ல. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் என்றான். நிலைமை அப்படியே இருந்தால் அது போலவே இருக்கட்டும் என்றபடி மின்னல் மகாஞானி ஒரு அடி முன்னேறினான். அந்த அடி வைக்கப்பட்ட உடனேயே 7வது மன்னனின் சிரிப்பு முற்றிலும் மறைந்தது. பிறகு அவன் உடனே தனது உடலுக்குள் இருந்த அனைத்து அரக்க சக்திகளையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தி பீதியுடன் பின்வாங்க தொடங்கினான். ஆனால் அப்போது அவனுக்கு பின்னால் இருந்த பரிமாணம் சிதையத் தொடங்கியது. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு குரல் அவனது காதுகளில் ஒலித்து, உன்னோட வேகம் ரொம்ப மெதுவா இருக்கு என்று கேட்டது. அந்த குரலை கேட்ட 7வது மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் உடனே திரும்பி பார்த்தபோது மின்னல் மகாஞானி எண்ணற்ற மின்னல் அம்புகளுடன் அவனுக்கு பின்னால் தோன்றியிருப்பதை கண்டான். பிறகு தனது முஷ்டிகளை இறுக்கியபடி மின்னல் மகாஞானி ஒரு சக்தி வாய்ந்த குத்தை 7வது மன்னன் மீது வீசினான். அந்த அடி 7வது மன்னனின் உடலை கருப்பு ஒளியாக மாற்றி அருகில் இருந்த ஒரு குன்றின் மீது நேராக மோதச் செய்தது. அதோடு அந்த மலை முழுவதும் நொறுங்கி சிதறியது. இருந்த போதிலும் மின்னல் மகாஞானி நிற்கவில்லை. தன் விரல்களில் 2 மின்னல் அம்புகளுடன் அவன் நொறுங்கிய மலையை நோக்கி வேகமாக பாய்ந்தான். அந்த நேரத்தில் 7வது மன்னன் தப்பிக்க முயன்றான். ஆனால் மின்னல் மகாஞானியின் வேகத்தை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை. அதனால் இன்னொரு சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு பின்னர் 7வது மன்னன் தரையில் விழுந்து இரத்தத்தை கக்கினான். அப்போது அவனால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை.
அதைத் தொடர்ந்து ஜெயசமரனை மரணத்தின் விளிம்பிற்கு கொண்டு சென்ற வலிமை மிக்க 7வது மன்னன் இப்போது மின்னல் மகாஞானியால் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருந்தான். அத்தியாயம் 2068. சில கணங்கள் கழித்து 7வது மன்னன் எப்படியோ எழுந்து நின்றான். அப்போது அவனது கண்களில் ஒரு விசித்திரமான நோக்கம் தெரிந்தது. அதோடு அவனது உடலில் இருந்த வலிமையான கவசம் ஏற்கனவே எண்ணற்ற விரிசல்களால் நிரம்பியிருந்தது. அவனது சக்தி 2 அவதார் சோதனைகளை முடித்த வீரனுடையதாக இருந்தாலும் மின்னல் மகாஞானியின் சக்தி 3 அவதார் சோதனையை வென்ற வீரனுடையதாக இருந்தது. அவனது நிலையை பார்த்த மின்னல் மகாஞானி அமைதியாக, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நீ இன்னும் உன்னோட அந்த ஆமை ஓட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க இல்லையா? உன்னோட அந்த கவசம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். ஆனா நான் உன்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதால கூட என்ன தடுக்க முடியாது என்றான். இதை கேட்டதும் 7வது மன்னன் உடனே தனது கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். அப்போது அவனது உடலில் இருந்த எல்லையற்ற அரக்க சக்தி பாயத் தொடங்கியது. அடுத்த கணமே அவனது உடல் எல்லா திசைகளிலும் ஓடுவது போல 12 நிழல்களாக பிரிந்தது. அந்த நிழல்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்தன. அதோடு அவற்றின் சக்திகளும் ஒன்று போலவே இருந்தன. இதனால் அவை வெறும் மாயத் தோற்றங்கள் அல்ல, ஒவ்வொன்றும் 7வது மன்னனே என்பது போல தோன்றின. இதை கண்ட மின்னல் மகாஞானி மெதுவாக தலையசைத்தான். ஆனால் அடுத்த கணமே அவன் விசித்திரமான முறையில் மறைந்து போனான். அவன் மறைந்தவுடனேயே வெகு தொலைவில் மின்னல் தாக்கியது. அதே நேரத்தில் அந்த நிழல்களில் ஒன்றின் முன்னால் திடீரென மின்னல் தோன்றியது ஜெயசமரனின் கவனத்தை ஈர்த்தது. அடுத்த கணத்தில் அந்த நிழல் மறைந்தது. பின்னர் மற்றொரு நிழலின் முன்னால் மீண்டும் ஒரு மின்னல் தோன்றியது. அதை பார்த்தபோது அந்த மின்னல் ஒவ்வொரு நிழலையும் ஒன்றன் பின் ஒன்றாக தேடிக் கொண்டிருந்தது போல தோன்றியது. அதைத் தொடர்ந்து மின்னல் மகாஞானி அனைத்து நிழல்களையும் தாக்க தொடங்கினார். பிறகு சில கணங்களில் ஒரே ஒரு நிழல் மட்டுமே எஞ்சியது. இறுதியாக மின்னல் மகாஞானி அந்த கடைசி நிழலையும் ஒரு குத்தின் மூலம் அழித்தான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அந்த நிழல் சிதறி அரக்க சக்திகளாக மாறவில்லை. அதற்கு பதிலாக கருப்பு ரத்தத்தை கக்கியபடி பின்வாங்க தொடங்கியது. அதை பார்க்கும்போது அந்த நிழல்தான் உண்மையான 7வது மன்னன் என்பதும் தெளிவானது. அதை கண்ட மின்னல் மகாஞானியின் கண்களில் கொலை வெறி அதிகரித்தது. அப்போது காயமடைந்து பாதிக்கப்பட்டிருந்த 7வது மன்னனை பார்த்து அவன், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா? நீ எப்ப இருந்து இவ்வளவு பெரிய முட்டாளான என்று கேட்டான். 7வது மன்னன் இன்னும் எதுவும் பேச தயாராக இல்லாததை கவனித்த மின்னல் மகாஞானி தனது முஷ்டியை இறுக்கி எண்ணற்ற மின்னல்களை அதில் திரட்டத் தொடங்கினான். பிறகு மெதுவாக, இப்ப நீ எதுவும் பேசாததுனால நீ வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. உண்மையிலேயே உன்னை அழிக்கிறது மூலம் இந்த உலகத்திலிருந்து இன்னொரு தீய புழுவை அகற்றி அதை சிறந்ததா மாத்துவேன் என்றான். இதைச் சொன்னவுடன் அவன் கைகளில் திரட்டப்பட்ட மின்னல் திடீரென வானத்தை நோக்கிச் சென்றது. 1000 அடி உயரமுள்ள மின்னல் முத்திரையாக மாறியது. அந்த முத்திரையில் அளவற்ற கொடிய சக்திகள் நிறைந்திருந்தன. பிறகு அது 7வது மன்னனை நோக்கி வேகமாக முன்னேறத் தொடங்கியது. அந்த முத்திரை முன்னேற முன்னேற அந்த பகுதி முழுவதும் சரிந்து ஒரு பெரும் பிளவு உருவாகத் தொடங்கியது. அந்த கொடிய தாக்குதல் நெருங்கி வருவதைக் கண்ட 7வது மன்னனின் முகம் மெதுவாக நிறம் மாறியது. அதோடு அவன் தன் உடலில் மீதமிருந்த அரக்க சக்தியை வெளியேற்றினான். ஆனால் பல தாக்குதல்களுக்கு பிறகு அவனது சக்திகள் கணிசமாக குறைந்திருந்தன. இறுதியாக மின்னல் முத்திரை அவன் மீது மோதத் தொடங்கியது. ஆனால் அது அவனை நசுக்குவதற்கு முன்பே அவனுக்கு பின்னால் இருந்த பரிமாணம் திடீரென நொறுங்கத் தொடங்கியது. அப்போது அந்த இடத்தில் ஒரு பெரிய விரிசல் தோன்றியது. பிறகு அதிலிருந்து 1000 அடி உயரமுள்ள ஒரு அரக்க கை வெளிப்பட்டது. அதே நேரத்தில் அந்த கை அளவற்ற சக்தியை கொண்டிருந்தது. அதனால் மின்னல் முத்திரையுடன் மோதிய போதிலும் அது அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியது. இந்த திடீர் நிகழ்வு ஜெயசமரனையும் அவனது தோழர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர்களின் பார்வை உடனடியாக 7வது மன்னனுக்கு பின்னால் இருந்த விரிசலின் மீது விழுந்தது. ஏனெனில் அங்கிருந்துதான் அந்த பெரிய கை வெளிப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அதே இடத்தில் அனைவருக்கும் முன்னால் ஒரு இருண்ட உருவம் காணப்பட்டது. பின்னர் புன்னகைத்தபடி அந்த உருவம் மின்னல் மகாஞானியை பார்த்து, உன்னை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு மின்னல் மகாஞானி. நீ இன்னும் முன்னாடி மாதிரியே தான் இரக்கமற்றவனா இருக்க என்றது. இதை கேட்ட மின்னல் மகாஞானி அந்த உருவத்தை உற்று பார்த்தான். அதே நேரத்தில் அவனது குரலை கேட்டவுடன் அவன் முகத்தில் இருந்த இரக்கமற்ற தன்மை மேலும் அதிகரித்தது. அதே கொடூரத்துடன் அவன், 5ஆம் மன்னனா? நீ வந்ததும் ரொம்ப நல்லதா போச்சு. குறைந்தபட்சம் ஒரு உண்மையான அரக்கனையாவது நான் இன்னைக்கு பார்த்துட்டேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பிளவிலிருந்து வந்த அரக்கன் சிரித்தபடியே, மின்னல் மகாஞானி, நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் 7வது மன்னனை காப்பாத்த விரும்புனா உன்னால என்ன தடுக்க முடியாது.
அதனால உன்னோட சக்தியை வீணாக்க தேவையில்லை. கவலைப்படாத. எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல போர் தொடங்க போகுது. அப்போ யாருக்கு அதிக சக்தி இருக்குதுன்னு பாப்போம் என்றான். பின்னர் அவனது பார்வை ஜெயசமரனையும் அவனது தோழர்களையும் நோக்கி திரும்பியது. அப்போது ஜெயசமரனை உற்று பார்த்தவன், நீதான் அந்த சமரன் ஜெயந்தன் இல்லையா? அற்புதம். 7வது மன்னனால கூட உன்னை கொல்ல முடியலங்கிறத என்னால நம்பவே முடியல. இப்போ உனக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு நினைச்சுக்கோ தம்பி. ஏன்னா நம்ம அடுத்த தடவை சந்திக்கும் போது உன் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்காது என்றான். அதோடு அவன் தனது கையை அசைத்தவுடன் அதிலிருந்து வெளிப்பட்ட அரக்க சக்திகள் திடீரென 7வது மன்னனை சூழ்ந்து கொண்டன. பிறகு 7வது மன்னனுக்கு பின்னால் இருந்த பரிமாணம் மீண்டும் நொறுங்கத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் அங்கிருந்து விலகத் தொடங்கினர். இதைக் கண்ட மின்னல் மகாஞானி உடனடியாக ஒரு சக்தி வாய்ந்த குத்தை வீசினான். அந்த குத்து சுற்றியிருந்த மின்னல்களை ஒரு நொடியில் முன்னோக்கி செலுத்தி 5வது மன்னனை ஒரு கொடிய மிருகத்தைப் போல தாக்கியது. ஆனால் அந்த தாக்குதலைக் கண்ட 5ஆம் மன்னன் சிரித்தபடியே, உனக்கு இன்னும் விஷயங்கள் புரியல மின்னல் மகாஞானி. ஆனா சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்த தடவை இருளின் அடிமைகளான நாங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த போரோட முடிவை மாத்துவோம். இந்த தடவை கண்டிப்பா இருள்தான் வெல்லும் என்றான். அவன் இதை சொன்னவுடனே அரக்க சக்திகள் விரைவாக ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான அரக்க தாமரையாக உருவெடுத்தன. அந்த தாமரை மின்னல் மகாஞானியின் தாக்குதலை உடனடியாக தடுத்து நிறுத்தியது. அதன் பின்னர் 5ஆம் மற்றும் 7ஆம் மன்னர்கள் ஒரு பரிமாண பிளவின் வழியாக மெதுவாக மறைந்தனர். அவர்கள் மறைந்தவுடன் அந்த பகுதி மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியது. ஆனால் மின்னல் மகாஞானி 5ஆம் மன்னன் மறைந்த இடத்தையே தொடர்ந்து உற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சில கணங்கள் கழித்து அவன் தன் விரல்களிலிருந்து ஒரு சிறிய மின்னல் கீற்றை பாய்ச்சினான். அந்த மின்னல் பரிமாணங்களை கிழித்து கொண்டு அவர்கள் மறைந்த இடத்திற்குள் சென்று மறைந்து போனது. அதன் பிறகு அவன் மெதுவாக திரும்பி ஜெயசமரனை பார்த்து, அக்னி மகாஞானி என்கிட்ட சொன்ன சமரன் ஜெயந்தன் நீதானா? அப்படின்னா அந்த பண்டைய மின்னல் குறியீட்டோட புதிய உரிமையாளர் நீதானா என்று கேட்டான். இதை கேட்ட ஜெயசமரன் சிறிது ஆச்சரியமடைந்தான். ஏனெனில் மின்னல் மகாஞானி தனது உடலில் இருந்த பண்டைய மின்னல் குறியீட்டை தெளிவாக அறிந்து கொண்டான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். மேலும் அக்னி மகாஞானி தன்னை பற்றி அவனிடம் பல விஷயங்களை கூறியிருந்தது போலவும் அவனுக்கு தோன்றியது. ஆனால் அக்னி மகாஞானி என்ன கூறியிருந்தார் என்பது ஜெயசமரனுக்கு தெரியவில்லை. இருப்பினும் அவன் மரியாதையுடன், மின்னல் மகாஞானி, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி என்றான். அதை கேட்ட மின்னல் மகாஞானி, இருளின் அடிமைகளை ஒழிக்கிறது தான் என்னோட கடமையும் பொறுப்பும். அவங்கள தேடி தேடியே நான் அதிக நேரத்தை செலவழிச்சிட்டேன். ஆனா உன்னாலதான் அவங்க இன்னைக்கு வெளியே வந்தானுங்க. அவங்களோட தடயத்தையும் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால நீ எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. உண்மையை சொன்னா உன்கிட்ட இப்ப இருக்கிற சக்திகள் ரொம்ப கம்மியா இருந்தாலும் 7வது மன்னனோட அரக்க பாதுகாப்பு கவசத்தை உன்னால உடைக்க முடிஞ்சது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அக்னி மகாஞானி என்கிட்ட சொன்னது மாதிரியே நீ மிக அற்புதமானவன்னு தெரியுது என்றான். மின்னல் மகாஞானி இருளின் அடிமைகளுடன் பலமுறை மோதி இருந்ததால் அரக்க பாதுகாப்பு கவசம் எவ்வளவு வலிமையானது என்பதை நன்கு அறிந்திருந்தான். உண்மையில் அதனால்தான் மின்னல் மகாஞானியுடன் மோதிய பிறகும் 7வது மன்னன் உயிர் பிழைத்திருந்தான். அதன் காரணமாகத்தான் ஜெயசமரன் தனது சொந்த சக்திகளால் அந்த கவசத்தை உடைத்தது உண்மையிலேயே ஆச்சரியமானதாக இருந்தது. இருப்பினும் ஜெயசமரன் அவனது வார்த்தைகளை கேட்டபோது மெதுவாக புன்னகைத்தான். அதே நேரத்தில் வேட்டை போர் நுட்பத்தின் உதவியால் 2 பண்டைய குறியீடுகளின் சக்தியையும் முழுமையாக உறிஞ்சி இருந்ததால் தான் தன்னால் அப்படி செய்ய முடிந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். உண்மையில் அந்த தாக்குதல் தான் ஜெயசமரனின் அதுவரையிலான மிக சக்தி வாய்ந்த தாக்குதலாகும். அப்படி இருந்தும் அவனால் 7வது மன்னனை காயப்படுத்த மட்டுமே முடிந்தது. அதே நேரத்தில் மின்னல் மகாஞானி ஒரு கணம் யோசித்துவிட்டு, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா பண்டைய மின்னல் குறியீட்டை நான் பார்க்கலாமா என்று கேட்டான். இதை கேட்ட ஜெயசமரன் புன்னகைத்து தலையசைத்தான். பின்னர் அவன் கையை நீட்டி மின்னல் வடிவில் ஒளிர்ந்த ஒரு பண்டைய குறியீட்டை வெளியே எடுத்தான். மின்னல் மகாஞானியை நெருங்குவதற்கு முன் அந்த குறியீடு ஒரு கணம் காற்றில் மிதந்தது. அதை பார்த்ததும் மின்னல் மகாஞானியின் முகத்தில் மெதுவாக புன்னகை மலர்ந்தது. பிறகு அவன் அந்த குறியீட்டை தொட்டு, எப்படி இருக்க நண்பா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்றான். அந்த தருணத்தில் பண்டைய மின்னல் குறியீடு பேரானந்தத்தில் நடுங்குவது போல தோன்றியது. ஏனெனில் அந்த பண்டைய குறியீட்டுக்கு தனக்கென ஒரு ஆன்மா இருந்ததால் தனது முன்னாள் உரிமையாளரை மீண்டும் கண்டதில் அது உணர்ச்சி வசப்பட்டிருந்தது. நீண்ட நேரம் அதை கவனமாக தொட்ட பிறகு மின்னல் மகாஞானி அதை ஜெயசமரனிடம் திருப்பி கொடுத்து, இப்போ இந்த பண்டைய மின்னல் குறியீட்டோட புதிய உரிமையாளர் நீதான்.
அதனால அதோட சேர்ந்து வர்ற பொறுப்புகளையும் நீ அறிஞ்சிருப்பன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அதோட பெயரையும் நீ களங்கப்படுத்த மாட்டேன்னு நம்புறேன். என்றான். இதற்கிடையில் ஜெயசமரன் அந்த பண்டைய மின்னல் குறியீட்டை மீண்டும் பெற்றுக்கொண்டு அதை கவனமாக பார்த்த பின் மின்னல் மகாஞானியிடம், இந்த பண்டைய குறியீடு உங்களுக்கு திரும்ப வேணுமா? எல்லாத்துக்கும் மேல பண்டைய மின்னல் குறியீடு இல்லாம மின்னல் மகாஞானிங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு முழுமையடையாம இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லையா? என்று கேட்டா. அதற்கு தலையை மெதுவாக அசைத்த மின்னல் மகாஞானி தெளிவாக, 8 மகா ஞானிகளும் கண்டிப்பா 8 பண்டைய குறியீடுகளோட தொடர்புடையவர்கள் தான். ஆனா ஒரு விதத்துல நாங்க இப்ப அதுகளுக்கு வெறும் தோழர்கள் மட்டும்தான். பண்டைய குறியீடுகளுக்கு சுதந்திரமும் புதிய உரிமையாளர்களை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் இருக்கு. ஒருவேளை பண்டைய மின்னல் குறியீட்டுக்கு உரிமையாளர் இல்லாம இருந்திருந்தா நான் அதை என்னோட எடுத்துட்டு போயிருப்பேன். ஆனா இப்ப அது ஒரு புதிய உரிமையாளரை தேர்ந்தெடுத்ததால அதோட முடிவே முதன்மையானதா இருக்கும். அதே மாதிரி பண்டைய குறியீடுகளோட முடிவுகள் ஒருபோதும் மாறாதுன்னு எனக்கு தெரியும். என்றான். பின்னர் அவன் அமைதியான குரலில் மேலும், முழுமையற்றவர்கள்ங்கிறத பொறுத்தவரை மகா ஞானிகளான எங்களை பலவீனமானவங்கன்னு நினைக்காதீங்க. ஆமா, பண்டைய குறியீடுகளை வச்சிருந்தா எங்களோட வலிமை அதிகமா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுங்க இல்லாமலேயே நாங்க எல்லாரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவ்வளவு காலம் ஒன்னா வாழ்ந்ததால மகா ஞானிகளான நாங்க அந்த பண்டைய குறியீடுகளோட சக்திகளை எங்களுக்குள்ளேயே உள்வாங்கிக்கிட்டோம். என்றான். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தென்பட்டது. அதை கவனித்த மின்னல் மகாஞானி சிறிது குழப்பமடைந்தான். பிறகு ஒரு கணம் கழித்து அவன், நீ ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற? இது உனக்கு முன்னாடியே தெரியாதா? என்று கேட்டான். அதன் பிறகு அவன் தனது கையை நீட்டி முஷ்டியை இறுக்கியதும் மின்னல் கீற்றுகள் தோன்றின. அந்த மின்னல் கீற்றுகளை உற்று பார்த்தபோது அவற்றுக்குள் எளிதில் அடையாளம் காணக்கூடிய ஒரு குறியீடு தெரிந்தது. அது பண்டைய மின்னல் குறியீடுதான் என்பது தெளிவானது. பிறகு மின்னல் மகாஞானி மேலும், என்கிட்ட இப்போ பண்டைய குறியீடுகள் இல்லைன்னாலும் ஒரு விதத்துல நீங்க எங்களை பண்டைய மனித குறியீடுகள்னு நினைச்சுக்கலாம். அதனால பண்டைய குறியீடுகள் இல்லாமலேயே அதோட சக்திகள் எங்க கிட்ட இருக்குது. ஆனா நாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சில நுட்பங்களை பயன்படுத்தணும்னா எங்களுக்கு பண்டைய குறியீடுகள் தேவைப்படும். என்றான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜெயசமரனின் வியப்பு அப்படியே நீடித்தது. அதோடு அக்னி மகாஞானியும் மின்னல் மகாஞானியும் ஏன் பண்டைய குறியீடுகளை மீட்டெடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்பதை அவன் இப்போது புரிந்து கொள்ளத் தொடங்கினான். ஏனெனில் அந்த குறியீடுகளின் சக்திகள் ஏற்கனவே அந்த 2 மகாஞானிகளின் உடல்களுக்குள் மாற்றப்பட்டிருந்தன. சிறிது நேரம் அமைதியாக இருந்த மின்னல் மகாஞானி மேலும், ஆனா அந்த பண்டைய குறியீடுகள் கிட்ட இருந்து விலகி இருந்தாலும் அதோட சக்திகளை உண்மையா பயன்படுத்தக்கூடிய வீரர்கள் அதுல மிகப்பெரிய தேர்ச்சி அடைஞ்சவங்களா தான் இருப்பாங்க. எங்களுக்கு அப்புறம் இந்த பண்டைய குறியீடுகளுக்கு பல உரிமையாளர்கள் வந்திருந்தாலும் எங்கள மாதிரி அதுல சில பேர் தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உன்னை பார்க்கும்போது எதிர்காலத்துல நீயும் அத்தகைய தேர்ச்சி அடைய முடியும்னு தோணுது. எல்லாத்துக்கும் மேல உன்னோட உடம்புல 2 பண்டைய குறியீடுகள் இருக்குது. அதனால நீ 2லயும் தேர்ச்சி பெற்றா உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத என்னால கற்பனை கூட பண்ண முடியல. என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். ஏனெனில் அவன் ஏற்கனவே பண்டைய குறியீடுகளில் நல்ல தேர்ச்சியை அடைந்திருந்தான். ஆனால் அவனிடம் 2 பண்டைய குறியீடுகள் இருந்ததால் அவற்றில் எதிலும் முழுமையாக தேர்ச்சி பெற முடியவில்லை. அதற்கு பிறகு மின்னல் மகாஞானி ஒரு கணம் மௌனமாக இருந்தான். பின்னர் மெதுவாக ஜெயசமரனை பார்த்து, அக்னி மகாஞானி ஏற்கனவே என்கிட்ட பனிராணிய பத்தி சொல்லிட்டான். மத்தவங்களும் விழித்தெழும்போது அத பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எங்க அக்கா ஒருத்தரை இந்த அளவுக்கு நேசிப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்த்ததில்ல. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சரி, இப்போதைக்கு அத பத்தி நாம அதிகம் பேச வேண்டாம். ஆனா நான் உனக்கு இதை இப்பவே சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அக்கா திரும்ப வருவா. ஏன்னா இந்த உலகத்துக்கு அவ ரொம்ப தேவை சமரா. என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் அதிர்ஷ்டவசமாக சுற்றுப்புறத்தை கவனித்துக் கொண்டிருந்த ஆரண்யாவை நோக்கி பார்த்தான். அவள் இதை கேட்கவில்லை என்பதை உணர்ந்து அவன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். பின்னர் மெல்லிய குரலில், அது எனக்கு தெரியும். ஆனா இதை மாத்த என்னால முடிஞ்ச வரை நான் முயற்சி பண்ண போறேன். மகாஞானிகளான நீங்க எல்லாரும் இதை ஒரு நகைச்சுவைன்னு நினைக்கலாம். ஆனா என்ன நடந்தாலும் நான் கைவிட மாட்டேன். சரி, இப்ப எங்க போறதா நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க என்று கேட்டான். இதை கேட்ட மின்னல் மகாஞானி அமைதியாக, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அரக்கனுங்க பரிமாணத்துக்குள்ள மறையும் போது நான் 7வது மன்னன் மேல என்னோட மின்னல் முத்திரைய பதிச்சிட்டேன். அதனால நான் அவனை கண்காணிப்பேன். இந்த அரக்கர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு நான் போய் பார்க்கறேன்.
இந்த நாசமா போன அரக்கனுங்க இத்தனை ஆண்டுகளா ஒளிஞ்சிருந்ததை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோவம் வருது என்றார். அதை கேட்ட ஜெயசமரன் ஆச்சரியமடைந்து, அப்படின்னா அந்த அரக்கர்களை தேடி நீங்க தனியா போக போறீங்களா என்று கேட்டார். அத்தியாயம் 2069. மின்னல் மகாஞானி மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பது ஜெயசமரனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் கருங்கோன் சேனை ஒரு சாதாரண குழு அல்ல. ஏனெனில் சமீபத்தில் சந்தித்த 5ஆம் மன்னன் கூட மின்னல் மகாஞானியை தனியாக சவால் விடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். மேலும் கருங்கோன் சேனையில் 5ஆம் மன்னனை விடவும் சக்தி வாய்ந்த இன்னும் 4 மன்னர்கள் இருந்தனர். அதனால் மின்னல் மகாஞானியால் அவர்களை தனியாக எதிர்கொள்வது கடினமாக இருக்கும் என்று ஜெயசமரன் நினைத்தார். ஜெயசமரனின் கலக்கத்தை கவனித்த மின்னல் மகாஞானி மெதுவாக, கருங்கோன் சேனையில இருந்த ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அந்த நேரத்துல கணிசமான சேதத்துக்கு உள்ளாயிருந்தாங்க. அதனால அவங்க முழுசா குணமடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கருங்கோன் சேனையோட ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர்கள் என்னை தனியா எதிர்கொள்ள வெளியே வரமாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளவு நாள் அவங்க ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல நான் ஆபத்துல இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த மன்னனான அரக்க மன்னனால கூட நான் தப்பிச்சு போறதை தடுக்க முடியாது என்றான். மின்னல் மகாஞானியின் வார்த்தைகள் அவனது தன்னம்பிக்கையையும் வேகத்தையும் வெளிப்படுத்தின. அதோடு மின்னலை கட்டுப்படுத்தும் அவனது திறமை 8 மகாஞானிகளில் மிகவும் வேகமானவனாக அவனை மாற்றியது. அதனால் அவனை பிடிப்பது எளிதாக இருக்காது. ஆனால் அரக்க மன்னனின் பெயரை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் சிறிது ஆச்சரியம் தோன்றியது. இதை கவனித்த மின்னல் மகாஞானி, அரக்க மன்னன் கருங்கோன் சேனையோட மன்னன். அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருளின் அடிமைகள்ல ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அவன்தான். அப்போ நான் அவனோட மோதினேன். ஆனா என்னால அவனை ரொம்ப நேரம் எதிர்த்து நிற்க முடியல. அதுக்கப்புறம் அவன் பனிராணியோட மோதினப்ப ரொம்ப கடுமையா காயமடைஞ்சான். அதனாலதான் அவன் இன்னும் முழுசா குணமடையலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் முழுசா குணமடைஞ்சாலும் பனிராணியால மட்டும்தான் அவனை சமாளிக்க முடியும். ஆனா பனிராணி விழித்தெழும்போது என்று தொடங்கிய அவன் ஜெயசமரனின் முகத்தில் தெரிந்த கலக்கத்தை கவனித்ததும் தனது வாக்கியத்தை நிறுத்தினான். பின்னர் அவன் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு, சரி, நான் இப்ப கிளம்பணும்னு நினைக்கிறேன். உன்னை அழிக்கணுங்கிற அவங்களோட நோக்கத்துல இந்த தடவை அரக்கர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதனால இப்போதைக்கு அவங்க மறுபடியும் முயற்சிக்க மாட்டாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அரக்கர்கள் முழுசா குணமடைகிற வரைக்கும் அவங்க அமைதியா தான் இருப்பாங்க என்றான். அதை சொல்லிவிட்டு அவன் ஜெயசமரனின் பதிலை எதிர்பார்க்காமல் அமைதியாக புறப்பட்டு சென்றான். அவன் மறைந்த பிறகு 7வது மன்னன் மறைந்த இடத்தை ஜெயசமரன் சில நொடிகள் அமைதியாக உற்று பார்த்தான். அந்த நினைவு அவனது மனதில் மெதுவாக கவலையை எழுப்பியது. பின்னர் அவன் மெதுவாக, இந்த இருளின் அடிமைகள் எப்ப வெளிவராங்களோ அப்போ உலகின் மாபெரும் போர் மறுபடியும் தொடங்கும் என்றான். அதே நேரத்தில் 7வது மன்னனின் திடீர் தாக்குதலுக்கு பிறகு இருண்ட நகரத்தின் பாதுகாப்பு மிகவும் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் 7வது மன்னனை போன்ற சக்தி வாய்ந்த அரக்கனுக்கு எதிராக இந்த பாதுகாப்பு பெரிதாக உதவாது என்பதை ஜெயசமரனும் மற்றவர்களும் நன்றாகவே உணர்ந்திருந்தனர். அதனால் அனைவரும் தங்கள் சொந்த பலத்தையே நம்பியிருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக முந்தைய முயற்சியில் 7வது மன்னன் தோல்வியடைந்ததோடு கடுமையாக காயமடைந்தும் இருந்தான். அதன் காரணமாக அரக்க குகையிலிருந்து உடனடியாக மீண்டும் தாக்குவது அவனால் சாத்தியமாகவில்லை. இந்த இடைவெளியில் ஜெயசமரனும் மற்றவர்களும் ஒரு நாள் முழுவதும் இருண்ட நகரத்தில் தங்கினர். அதற்கிடையில் இருண்ட அரண்மனையில் இருந்த எவரும் வித்யாவுக்கு எதிராக செல்ல துணியவில்லை. அதனால் இறுதியில் ஜெயசமரன் வித்யாவை பாதுகாப்பாக கிழக்கு பகுதியில் இருக்கும் அவளது குடும்பத்தினரிடம் அழைத்து செல்ல முடிந்தது. அப்போது இருண்ட நகரத்தின் வானத்தில் பரிமாண கதவு அமைந்திருந்த ஒரு மங்கலான புள்ளி தென்பட்டது. அந்த கதவிலிருந்து மெதுவாக பரிமாண சக்திகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. சற்று தொலைவில் நின்றிருந்த ஒரு மூத்தவர் வித்யாவை பார்த்து, தலைவரே, பரிமாண வாசல் இப்போ தயாராயிடுச்சு. இனி நீங்க அதை எப்போ வேணும்னாலும் பயன்படுத்தலாம் என்றார். வித்யா அதை புரிந்து கொண்டு தலையசைத்தாள். பின்னர் அந்த மூத்தவரை பார்த்து, தாத்தா, நான் இல்லாத நேரத்துல நீங்க எனக்கு பதிலா இந்த இருண்ட அரண்மனையை கவனிச்சுக்கோங்க. இங்க ஏதாவது நடந்தா நான் உங்களுக்கு கொடுத்த கல்ல உடனே உடைங்க. நான் அடுத்த நிமிஷமே இங்க இருப்பேன் என்றாள். அந்த மூத்தவர் அவளது வார்த்தைகளை கேட்டதும் மரியாதையுடன் தலையசைத்தார். அவரிடம் பேசி முடித்த பிறகு வித்யா புன்னகைத்துக் கொண்டே, வாங்க சமரணண்ணா, நாம நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றாள். இதை சொன்ன பிறகு அவள் அந்த பரிமாண வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அப்போது வித்யாவின் புன்னகையை கண்ட ஜெயசமரனும் ஆரண்யாவும் அமைதியாக புன்னகைத்தனர். பின்னர் அவர்கள் மூவரும் பரிமாண வாசலுக்குள் நுழைந்தனர். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவர்கள் மங்கலான வெளிக்குள் மறைந்து அங்கே மங்கலான சக்தி அலைகள் மட்டுமே மீதமிருந்தன. அதே நேரத்தில் அவர்களின் பரிமாண பயணம் முடிந்து கிழக்கு பகுதியை அடைவதற்குள் 3 நாட்கள் கடந்திருந்தன. இருப்பினும் இந்த முறை அந்த பயணம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது.
ஏனெனில் அவர்கள் மூவருக்கும் கணிசமான நேரமும் முயற்சியும் மிச்சமானது. மேலும் அந்த இடம் இப்போது ஒரு பரிமாண குறியால் குறிக்கப்பட்டிருந்தது. அதனால் இனி அந்த இடத்தை அடைய ஜெயசமரன் ஆயிரக்கணக்கான மலைகளை தாண்டி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு கிழக்கு பகுதியில் வானம் மங்கத் தொடங்கிய போது முதலில் ஜெயசமரன் வெளியே வந்தான். பின்னர் அவன் வடக்கு நோக்கி பார்த்து, இது எந்த இடம் என்று கேட்டான். இதை கேட்டதும் ஆரண்யாவும் தனது பார்வையை அந்த திசையில் திருப்பி, இது அரக்க பகுதின்னு நான் நினைக்கிறேன் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனும் வித்யாவும் மெதுவாக பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயசமரனும் அவனது 2 சகோதரர்களும் இந்த இடத்திலிருந்து தான் தப்பித்திருந்தனர். அந்த அனுபவம் அவர்களின் மனதிலும் நினைவுகளிலும் ஆழமாக பதிந்திருந்தது. பிறகு அந்த திசையை பார்த்தபடி ஜெயசமரன், இப்போ நாம இங்க வந்துட்டோம். அதனால இந்த அரக்க பகுதிக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம். ஏன்னா அங்கதான் நான் மூத்த மாயவனை சந்திச்சேன் என்றான். நெடுங்காலத்திற்கு முன்பு இருளின் அடிமையை தடுக்க மூத்த மாயவன் தனது உடலை தியாகம் செய்திருந்தார். அந்த நினைவு ஜெயசமரனின் மனதில் தெளிவாக இருந்தது. அப்போது அத்தகைய அரக்கர்களை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறியிருந்தது. ஆரண்யாவும் வித்யாவும் அவன் யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக தலையசைத்தனர். பின்னர் அவர்கள் மூவரும் ஒன்றாக முன்னோக்கி நகரத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான கல் தூரத்தை கடந்த அவர்கள் முன்னால் ஒரு பெரிய நகரம் தோன்றியது. அந்த நகரம் ஜெயசமரனுக்கு மிகவும் பரிச்சயமானதாக தோன்றியது. அப்போது அங்கே அவன் ஒரு பண்டைய கவசத்தை கவனித்தான். கடந்த முறை அந்த கவசம் மறையும் வரை ஜெயசமரனும் மற்றவர்களும் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தங்கள் சக்திகளை பயன்படுத்தி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கவசத்தை கடந்து சென்றனர். இதற்கிடையில் பல வீரர்கள் தரையில் நின்றபடி அந்த கவசம் பலவீனமடையும் வரை காத்திருந்தனர். அதே நேரத்தில் ஜெயசமரனும் மற்றவர்களும் எவ்வளவு எளிதாக கவசத்திற்குள் நுழைந்தார்கள் என்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். ஆனால் ஜெயசமரன் அதை பொருட்படுத்தாமல் நகரத்திற்குள் சென்று அரக்க பகுதியின் ஆழத்தை நோக்கி நேராக சென்றான். முன்பு அந்த இடத்தை அடைவது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறியிருந்தது. அதனால் 10 நிமிடங்களுக்குள் அவர்கள் அந்த இடத்தின் ஆழமான பகுதிக்குள் சென்றடைந்தனர். அதைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் ஜெயசமரனின் நினைவில் மீண்டும் எழுந்தன. அவன் திடீரென நின்று தொலைவில் இருந்த ஒரு எரிமலையை உற்று பார்த்தான். அந்த எரிமலையின் மேல் ஒரு சிறிய உருவம் தென்பட்டது. பிறகு ஜெயசமரனும் மற்றவர்களும் மெதுவாக அந்த எரிமலையை நோக்கி முன்னேறினர். அங்கே காணப்பட்ட உடல் சாம்பலால் மூடப்பட்டு ஒரு சிலை போல மாறியிருந்தது. அப்போது எரிமலையிலிருந்து அபாயகரமான சக்திகள் வெளிப்பட்டு கொண்டிருந்ததால் அதை நெருங்குவது மற்றவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இருந்தாலும் ஜெயசமரனும் மற்றவர்களும் முன்னோக்கி சென்று அந்த சிலையை கவனமாக பார்த்தனர். ஜெயசமரன் அந்த சிலையை உற்று பார்த்தபோது அவன் கண்களில் ஆழமான மரியாதை தெரிந்தது. இப்போது ஜெயசமரன் மூத்த மாயவனை விட சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் இறப்பதற்கு முன்பு மாயவன் தனது சக்திகளை ஒரு மாத்திரைக்குள் மாற்றி ஜெயசமரனுக்கு கொடுத்திருந்தான். அந்த உதவியை ஜெயசமரன் பல ஆண்டுகளாக ஒருபோதும் மறந்ததில்லை. அந்த நேரத்தில் ஆரண்யா அந்த சிலையை உற்று பார்த்தபடியே, இந்த மூத்தவர் இப்போ உயிரோடு இல்ல போலையே, இவர் மறுபடியும் உயிர்ப்பிக்க ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டாள். அதை கேட்ட ஜெயசமரன் ஒரு கணம் யோசித்துவிட்டு, இவரோட பிரச்சனை கொஞ்சம் சிக்கலானது. உண்மையில இவர் முழுசா இறக்கல. இருளின் பிடியை அடக்கிறதுக்காக இவரையே நிரந்தரமா வாழக்கூடிய ஒரு ஆன்மாவா மாத்திக்கிட்டாரு. அதனால ஒரு விதத்துல இவர் இன்னும் இறக்கல என்றான். ஏனெனில் ஜெயசமரன் இங்கிருந்து புறப்பட்ட போது இதை பற்றி மாயவனிடம் கேட்டிருந்தான். அப்போது தன்னை காப்பாற்ற விரும்பினால் அவன் அவதார் நிலை வீரனாக மாறிய பிறகே திரும்ப வேண்டும் என்று மாயவன் அவனிடம் கூறியிருந்தான். இப்போது ஜெயசமரன் முழுமையான அவதார் நிலையை அடையவில்லை என்றாலும் அவனிடம் அவதார் சக்திகள் நிச்சயமாக இருந்தன. மேலும் அவனது உள் சக்திகள் தெய்வீக தாந்திரிகரின் சக்திகளைப் போல வலிமை பெற்றிருந்ததால் ஒரு சாதாரண அவதார் நிலை வீரனால் கூட அவனுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு அவை சக்தி வாய்ந்தவையாக இருந்தன. இந்த நேரத்தில் வித்யா அந்த சிலை போன்ற உடலை கவனமாக பார்த்தாள். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவள், இந்த மூத்தவர் தன்னை ஒரு சிலையா மாத்திக்கிட்டாரு. ஆனா அவரோட உடம்புல இருந்த உயிர் சக்திகள் எல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்ப அவரோட மரணத்தின் சக்திகள் மட்டும்தான் இருக்குது. அதனால இவர் இறந்த மாதிரி தெரிகிறாரு. மரண சக்திகளை மறைய வைக்க தேவையான உயிர் சக்திகளை நாம் அவருக்கு கொடுத்தா அவர் மறுபடியும் உயிர் பெறுவாரு என்று விளக்கினாள். இதை கேட்ட ஜெயசமரன் புன்னகைத்துக் கொண்டு அந்த சிலையை பார்த்து, மூத்தவரே, எனக்கு உங்களோட உதவி ரொம்ப தேவைப்பட்ட நேரத்துல என்னை காப்பாத்த உங்க உயிரையே நீங்க தியாகம் பண்ணீங்க. இன்னைக்கு அந்த நன்றி கடனா உங்க உயிரை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றான். அதனுடன் ஜெயசமரன் தனது கையை மெதுவாக நீட்டினான். அடுத்த நொடியில் அவன் உடலிலிருந்து எண்ணற்ற சக்தி ஒளிகள் பாயத் தொடங்கின. அவை வாழ்வு மற்றும் மரணத்தின் சக்திகளாக இருந்தன. அதே நேரத்தில் அந்த ஒளிகளுக்குள் இருந்து
ஜெயசமரன் தூய உயிர் சக்திகளை மெதுவாக பிரித்தெடுத்தான். பின்னர் அந்த உயிர் சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் சூறாவளியாக உருவாகத் தொடங்கின. அதன் மையத்தில் மூத்த மாயவனின் சிலை அமைதியாக நின்றிருந்தது. அதைத் தொடர்ந்து உயிர் சக்திகள் மெதுவாக பரவி அந்த சிலைக்குள் ஊடுருவத் தொடங்கின. அப்போது மாயவனின் உடல் முழுவதும் மரணத்தின் சக்திகளால் நிரம்பியிருந்தது. ஒரு சாதாரண அவதாரத்திற்கு கூட அந்த சக்திகளை அகற்றுவது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். ஆனால் ஜெயசமரன் தனது வெளிப்புற சக்திகளுடன் சேர்த்து தனது உள் சக்திகளையும் பயன்படுத்தியதால் அரை நாளுக்குள் மாயவனின் சிலை மெதுவாக சாம்பலிலிருந்து விடுபடத் தொடங்கியது. இது உயிர் சக்திகள் அவரது உடலில் செயல்படத் தொடங்கியதை தெளிவாக காட்டியது. இந்த செயல்முறை நீண்ட நேரம் தொடர்ந்தது. பின்னர் ஜெயசமரன் அழிவின் மன்னனான அவதாரத்திடமிருந்து பெற்றிருந்த சக்திகளையும் மாயவனின் உடலுக்குள் மாற்றினான். அந்த அவதார் சக்திகள் அவன் உடலுக்குள் புகுந்தவுடன் மாயவனின் உயிரற்ற உடல் திடீரென நடுங்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் மெதுவாக அவரது முகத்தில் சிவப்பு திரும்பியது. சில நொடிகளுக்கு பிறகு மாயவன் மெதுவாக தனது மூடிய கண்களை திறந்தார். அப்போது அவர் முதலில் பார்த்தது புன்னகையுடன் நின்ற ஒரு இளைஞனின் முகம்தான். அந்த இளைஞனை பார்த்ததும் மாயவன் அவனை தனக்கு தெரிந்தவர் போல உணர்ந்தார். ஆனால் ஒரு கணம் கழித்து அவரது முகத்தில் கலக்கம் தோன்றியது. அவரது கலக்கத்தை கவனித்த ஜெயசமரன், மூத்தவரே, நான் சமரன். நான் உங்களை 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சந்திச்சேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா என்று கேட்டார். இதை கேட்டவுடன் ஜெயசமரன் உடனடியாக அந்த சுடர் கலசத்தை வெளியே எடுத்தார். அது மூத்த மாயவன் அவனுக்கு கொடுத்த அதே சுடர் கலசம்தான். மேலும் அந்த கலசம் ஜெயசமரனின் உயிரை பலமுறை காப்பாற்றி இருந்தது. மாயவன் அந்த சுடர் கலசத்தை கவனமாக பார்த்தார். பின்னர் ஜெயசமரனை உற்று பார்த்தார். ஒரு கணம் கழித்து அவருக்கு திடீரென ஏதோ நினைவுக்கு வந்து, இதுதான் அந்த சுடர் கலசம். அப்படின்னா நீதான் முன்னாடி இங்க வந்த அதே இளைஞனா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். மாயவன் காலத்தை உணராமல் இருந்ததால் ஜெயசமரனை பல ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தது போல அவருக்கு தோன்றியது. ஆனால் மயக்கம் அடைவதற்கு முன்பு பார்த்த அந்த பலவீனமான இளைஞன் இப்போது இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறியிருப்பான் என்று அவர் ஒருபோதும் கற்பனை செய்திருக்கவில்லை. அவரது ஆச்சரியத்தை கண்ட ஜெயசமரன் அமைதியாக, மூத்தவரே, அன்னைக்கு நான் உங்களை காப்பாற்ற விரும்பினா அவதார் நிலைக்கு தகுதி உள்ள வீரனா திரும்பணும்னு நீங்க சொன்னீங்க. நான் அந்த நிலையை அடைய இன்னும் கொஞ்சம் தொலைவில் இருந்தாலும் உங்களை எழுப்புற அளவுக்கு நான் வலிமையானவனா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க வந்தேன் என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை மாயவனால் ஒரு கணம் நம்ப முடியவில்லை. ஏனெனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னால் மீண்டும் உயிர் பெற முடியாது என்று மாயவன் உறுதியாக நம்பியிருந்தார். அதனால்தான் தனது சக்திகளை ஜெயசமரனிடம் ஒப்படைத்திருந்தார். வெளிப்படையாக அவர் இறந்தால் அந்த சக்திகள் வீணாகிவிடும் என்பதால் அவ்வாறு செய்திருந்தார். ஆனால் ஜெயசமரனுக்கு அளித்த அந்த உதவி அவன் இதயத்தில் இவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி மீண்டும் தன்னை உயிர்ப்பிக்க திரும்பும் அளவுக்கு அவனை மாற்றும் என்று அவர் நினைத்திருக்கவில்லை. இந்த எண்ணம் அவர் மனதில் எழுந்ததும் மாயவன் மெதுவாக பெருமூச்சு விட்டார். பின்னர், நன்றி குட்டி நண்பா என்றார். இதற்கிடையில் ஜெயசமரன் தனது கையை மெதுவாக அசைத்து, மூத்தவரே, நீங்க எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. இப்போ உங்க உடம்புக்குள்ள உயிர் மற்றும் மரணத்தோட சக்திகள் சமநிலை அடைஞ்சிருச்சு. அதனால நீங்க அவதாரம் எடுத்தா நீங்க முற்றிலும் சுதந்திரமாகவும் இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவராகவும் இருப்பீங்க என்றான். இதை கேட்டதும் மூத்த மாயவனின் முகத்தில் தயக்கம் தோன்றியது. பிறகு அவர் மெதுவாக, அவ்வளவு எளிதா நான் அவதாரம் எடுக்கிறதுக்கு என்னோட தற்போதைய நிலை போதுமானதா இல்ல. உண்மையை சொன்னா இப்போ நான் அவதாரம் ஆகிறது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஒருவேளை நீங்க அவதாரமா இருந்திருந்தா நான் அவதாரம் ஆவதற்கான என்னோட நம்பிக்கை இன்னும் உயிரோட இருந்திருக்கும் என்றார். அவரது ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் அதை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, அது தேவையில்லை மூத்தவரே. நான் அவதாரமா இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் ஏற்படாது. ஏன்னா உங்களால இன்னும் அவதாரமா ஆக முடியும். அதனால உங்க உடம்புல பாயிர சக்தியை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. அங்க உங்க கேள்விக்கான பதில் கிடைக்கும் என்றான். அத்தியாயம் 2070. ஜெயசமரனின் அமைதியான புன்னகையும் உறுதியான குரலும் மாயவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர் உடனே தனது உடலில் பாயும் சக்திகளை கவனிக்கத் தொடங்கினார். சில கணங்களுக்கு பிறகு அவரது முகத்தில் இருந்த வியப்பு மேலும் அதிகரித்தது. அந்த ஆச்சரியம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த இடத்தை அளவற்ற மகிழ்ச்சி பிடித்துக் கொண்டது. பின்னர் மூத்த மாயவன் கண்களை திறந்து, இது இது ஒரு அவதாரத்தோட சக்திகளா? ஆனா இந்த சக்திகள் உன்கிட்ட எப்படி இருக்குது என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் இந்த அவதார் சக்திகளை ஒரு மூத்தவர்கிட்ட இருந்து வாங்கினேன். இப்போ அந்த அவதார் சக்திகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும்
மாயவனின் உணர்ச்சிகள் அவர் கண்களில் தெளிவாக பிரதிபலித்தன. அதோடு மிகுந்த மகிழ்ச்சியால் அவரது உடல் மெதுவாக நடுங்கத் தொடங்கியது. பிறகு உடனே அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. ஏனெனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னால் மீண்டும் உயிருடன் இருக்கவே முடியாது என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் இப்போது ஜெயசமரனின் உதவியால் அவர் உயிருடன் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவதார் நிலையை அடையும் தகுதியையும் பெற்றிருந்தார். மாயவன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவதைக் கண்டு ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருந்தார். சில நொடிகளுக்கு பிறகு மாயவன் மகிழ்ச்சியான குரலில், குட்டி நண்பா, இந்த உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். உனக்கு மறுபடியும் எப்பவாவது என்னோட உதவி தேவைப்பட்டா தயங்காம என்கிட்ட சொல்லு. உனக்கு உதவ என்னோட உயிரையே பணைய வைக்கவும் நான் தயங்க மாட்டேன் என்றார். அவர்கள் இருவரும் அந்த தருணத்தில் பேரானந்தத்தில் மூழ்கியிருந்தனர். ஆனால் அடுத்த நொடியில் அவர்களின் முகங்களில் மாற்றம் தோன்றியது. ஏனெனில் எரிமலை திடீரென நடுங்கத் தொடங்கியது. அதன் வாயிலிருந்து அபாயகரமான அரக்க சக்திகள் வெளிப்பட ஆரம்பித்தன. இந்த அரக்க சக்திகளை உணர்ந்த மாயவன் முகத்தில் கவலையுடன், அட கடவுளே, நான் இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த இருளின் அடிமை கண் முழிச்சிட்டான் என்றார். அவர் இதை சொன்ன உடனேயே அரக்க சக்திகள் மேலும் தீவிரமடைந்தன. அடுத்த கணமே அந்த பகுதி முழுவதும் அரக்க சக்திகளால் நிரம்பியது. பின்னர் எரிமலையிலிருந்து ஒரு அரக்க நிழல் மெதுவாக வெளிப்பட்டது. அதே நேரத்தில் அதன் சக்திகள் முன்பை விட இப்போது பல மடங்கு வலிமையாக இருந்தன. இதை கவனித்த மூத்த மாயவன் அதிர்ச்சி அடைந்து, இது எப்படி சாத்தியம்? இந்த இருளின் அடிமை இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறினத என்னால நம்பவே முடியல என்று வியப்புடன் கூறினார். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. ஏனெனில் அந்த அரக்கன் முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறியிருந்தான். இப்போது அவன் ஒரு அரக்க மன்னனுக்கு நிகராக இருந்தான் என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். தன்னை மேலும் வலிமையாக்கி கொண்டு வெளிவர வேண்டும் என்பதற்காகவே அவன் இத்தனை ஆண்டுகளாக மறைந்திருந்தான். இறுதியில் அந்த அரக்கன் தனது நோக்கத்தில் வெற்றி கண்டிருந்தான். அப்போது மாயவன் அவசரமாக, நண்பா சமரா, நீ உன்னோட நண்பர்களை கூட்டிட்டு உடனே இங்கிருந்து வெளியே போயிடுங்க. இந்த அரக்கன் இப்ப இருளின் மன்னனா உருமாறிட்டான். எல்லாத்துக்கும் மேல அவனோட சக்திகள் ஒரு அவதாரத்துக்கு சமமாயிடுச்சு. என்னால இதை இனியும் தாங்க முடியாது. சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போங்க என்றார். இதற்கிடையில் அரக்க சக்திகளுக்கு மத்தியில் மிதந்து கொண்டிருந்த அந்த உருவம் தனது பார்வையை மாயவன் பக்கம் திருப்பியது. பின்னர் பயங்கரமான சிரிப்புடன், டேய் கிழவா, இத நீ எதிர்பார்க்கல இல்லையா? இப்ப நான் உன்னோட கட்டுப்பாட்டிலையும் இல்ல, முன்னாடியை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவனாகவும் மாறிட்டேன். நான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாயிட்டதுனால உன்னால இனி என்னோட சண்டை போட முடியாது. இப்ப நீ என்ன பண்ண போற என்று கேட்டான். இதை கேட்டதும் கோபத்தில் பற்களை கடித்தபடி மூத்த மாயவன் தனது எஞ்சிய சக்திகளை வெளிப்படுத்த முயன்றார். ஆனால் ஜெயசமரன் உடனே அவனை தடுத்தான். பின்னர் ஆணவ புன்னகையுடன் மாயவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்த இருளின் மன்னனை ஜெயசமரன் அமைதியாக உற்று பார்த்தான். அதன் பின் அவன் புன்னகைத்து, நீ இவ்வளவு சந்தோஷப்பட தேவையில்லை. நான் இப்பதான் கருங்கோன் சேனையோட 7வது மன்னனோட சண்டை போட்டேன். அதனால நேத்து அவதாரம் எடுத்த உன்ன மாதிரி ஒரு இருளின் அடிமையால எங்களுக்கு எந்த தீங்கும் பண்ண முடியாது. அதனால உன்னோட வாளையும் உன்னோட கர்வத்தையும் சுருட்டி வச்சுக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் இருளின் மன்னன் திடீரென சிரிப்பதை நிறுத்தினான். உடனே அவன் கண்களில் விசித்திரமான பாவனை தோன்றியது. பின்னர் அவன் தலையை அசைத்து, என்ன உளறிட்டு இருக்க தம்பி? நீ 7வது மன்னனோட மோதினியா? 7வது மன்னனால பண்டைய மகா ஞானிகளையே சவால் விட முடியும். அவன் பார்வையில நீ வெறும் ஒரு எறும்புதான் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. பின்னர் அவன் அமைதியாக, இங்க இன்னொரு அரக்கன் அவனோட கர்வத்தினால பலியாக போறான் என்றான். அந்த வார்த்தைகள் ஒலித்ததும் வானத்தில் இடியும் மின்னலும் முழங்கின. எல்லா திசைகளிலிருந்தும் மின்சாரம் திரண்டு வருவது போல அந்த வெளி அதிரத் தொடங்கியது. அங்கு திரண்டிருந்த சக்தியின் அளவு மிகுந்ததாக இருந்ததால் இருளின் மன்னனுக்கே ஒரு கணம் திகைப்பு ஏற்பட்டது. உடனே அவன் பார்வை ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. அப்போது அவனது இதயத்தில் ஒரு விசித்திரமான கலக்கம் எழுந்தது. பிறகு அவன் மனதில், இந்த பையன்கிட்ட ஏதோ ஒண்ணு ரொம்ப விசித்திரமா இருக்கு என்று நினைத்தான். இருளின் மன்னன் முட்டாள் அல்ல. அந்த மின்னல் வலையை கண்டவுடனே அவனுக்குள் ஆழ்ந்த ஆபத்து உணர்வு எழுந்தது. அதனால் மெதுவாக பின்வாங்க தொடங்கினான். அந்த மாற்றம் மூத்த மாயவனின் கண்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் கடுமையான போருக்கு தன்னை தயார்படுத்தி இருந்த அவர் இருளின் மன்னன் பின்வாங்குவதைக் கண்டு ஒரு கணம் திகைத்து போனார். ஆனால் அவர் எதுவும் சொல்லுவதற்குள் ஜெயசமரன் அவரை பார்த்து அமைதியாக புன்னகைத்தான். பின்னர் அவன் கைகளை முஷ்டியாக இறுக்கியவுடன் இருளின் மன்னனை சுற்றியிருந்த பகுதி மங்க தொடங்கியது. அடுத்த நொடியே ஒரு பெரிய கருந்துளை தோன்றி இருளின் மன்னனை சிக்க வைத்தது.
அந்த அபாயகரமான சக்தியை எதிர்கொண்ட இருளின் மன்னன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தனது அரக்க சக்திகளை பெருமளவில் வெளிப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இதற்கிடையில் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த எண்ணற்ற மின்னல்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பிரம்மாண்டமான மந்திர மிருகமாக உருவெடுத்தன. பிறகு அந்த மின்னல் மிருகம் இருளின் மன்னனை நோக்கி வேகமாக முன்னேறியது. அப்போது மின்னல்களின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக இருந்ததால் இருளின் மன்னனை சூழ்ந்திருந்த அரக்க சக்திகள் மட்டுமல்லாமல் அரக்க உலகிற்குள் பரவியிருந்த பல சக்திகளும் ஒன்றன் பின் ஒன்றாக மறையத் தொடங்கின. அடுத்த கணத்தில் இருளின் மன்னனிடமிருந்து வேதனையான அலறல் ஒலி எழுந்தது. அதைத் தொடர்ந்து அந்த ஆணவமிக்க இருளின் மன்னன் தலைதெறிக்கும் வேகத்தில் மறைந்து கொண்டதைக் கண்டு மூத்த மாயவன் அதிர்ச்சி அடைந்தார். அதோடு சில கணங்களில் அவன் உலகிலிருந்து முற்றிலுமாக மறைந்து போனான். அந்த காட்சியை பார்த்த மூத்த மாயவனின் கண்கள் விரிந்தன. ஏனெனில் இருளின் அடிமைகளுடன் பலமுறை போரிட்ட அனுபவம் அவருக்கு இருந்தது. அதனால் அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஒரு அவதார் நிலை வீரனுக்கு கூட இருளின் மன்னனை அழிப்பது கடினம். ஆனால் ஜெயசமரன் அவனை மிக எளிதாக முடித்து விட்டான். அந்த உண்மை அவரது மனதில் ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிறகு ஜெயசமரன் சுற்றியிருந்த மின்னல் மேகங்களை மெதுவாக மறைத்தான். அதே நேரத்தில் இருளின் மன்னனை அழித்தது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமல்ல என்பது போல அவன் முகத்தில் எந்த ஒரு வெற்றி களிப்பும் காணப்படவில்லை. இதற்கிடையில் மூத்த மாயவன் தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு ஜெயசமரனை நோக்கி, நண்பா சமரா, உன்னோட நுட்பங்கள் என்ன ரொம்ப பெரிய வியப்புல ஆழ்த்திருச்சு. இனி வரும் காலங்கள்ல எனக்கு தான் உன்னோட உதவி தேவைப்படும். நீ என்கிட்ட உதவி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இப்போ நான் உணர்றேன் என்றார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உதவிய அந்த இளைஞன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறிவிட்டான் என்பதை மாயவன் இப்போதுதான் முழுமையாக உணர்ந்தார். அவர் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் புன்னகையுடன் அவரை பார்த்தான். பின்னர் அவன் பார்வை தரையை நோக்கி நகர்ந்தது. அங்கே ஏதோ விசித்திரமான ஒன்றை அவன் உணர்ந்தான். அந்த உணர்வு அவன் முகத்தில் லேசான கலக்கத்தை ஏற்படுத்தியது. அதோடு பொதுவா இருளின் அடிமை ஒருத்தரால முத்திரையிடப்பட்டா அவன் அதுக்கு மேல சக்தி வாய்ந்தவனா மாறுறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த இருளின் அடிமை மட்டும் எப்படி இருளின் மன்னனா மாறினா என்ற எண்ணம் அவன் மனதில் எழுந்தது. ஏனெனில் வெளிப்படையாக அவர்கள் இருவருக்கும் இடையே பெரிய இடைவெளி இருந்தது. அதனால்தான் அந்த அரக்கன் எவ்வாறு இத்தகைய சக்திகளை பெற்றான் என்பதை ஜெயசமரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில கணங்கள் யோசித்த பிறகும் அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. பின்னர் அருகில் நின்றிருந்த மூத்த மாயவனை பார்த்து, மூத்தவரே, இந்த இருளின் மன்னன் அழிஞ்சிட்ட நிலையில இப்போ நீங்க எங்க போக திட்டம் போட்டிருக்கீங்க என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட மாயவன் சில கணங்கள் அமைதியாக சிரித்தார். பின்னர் தயக்கமான புன்னகையுடன், இங்க பாரு சமரா, இந்த அரக்கனை அழிக்கிறது தான் என் வாழ்க்கையோட நோக்கமாகவே இருந்துச்சு. இப்போ அது முடிஞ்சதுனால நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் உங்க கூட வரலாமா? எப்படி இருந்தாலும் இந்த வயசுல எனக்கு போக அவ்வளவு இடங்கள் இல்ல. என்னோட நண்பர்கள் எல்லாரும் இந்நேரம் இறந்திருப்பாங்க என்றார். அதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து, மூத்தவரே, உங்களுக்கு போக வேற இடம் இல்லைன்னா நீங்க எங்க கூட தாராளமா வரலாம். நாங்க உங்களை ஒரு சிறப்பு விருந்தினர் மாதிரி நடத்துறோம். உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்க அங்கேயே தங்கிக்கலாம் என்றார். அந்த யோசனை ஜெயசமரனுக்கே ஏற்றதாக தோன்றியது. உண்மையில் மூத்த மாயவனுக்கு வேறு இடமில்லை என்றால் அது சிறந்த தீர்வாக இருக்கும். அதோடு மாயவன் ஜெயந்தன் குடும்பத்துடன் தங்கியிருந்தால் இருவருக்கும் அது நன்மை பயக்கும். ஏனெனில் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வீரன் அங்கு இருப்பதால் ஜெயசமரன் தனது குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பிறகு மாயவனும் புன்னகையுடன் அந்த யோசனைக்கு ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் அவர்களுக்கு அங்கு தங்குவதற்கு காரணம் எதுவும் இல்லை. அதனால் உடனே அவர்கள் அரக்க பகுதியை விட்டு வெளியேற தொடங்கினர். ஆனால் புறப்படுவதற்கு முன் ஜெயசமரன் ஒரு கணம் நின்று இருளின் மன்னன் தோன்றிய இடத்தை நோக்கி பார்த்தான். அப்போது ஏதோ விளக்கமற்ற அமைதியின்மை அவனது இதயத்தில் எழுந்தது. ஆனால் அடுத்த கணமே தலையை அசைத்து அந்த எண்ணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தனது தோழர்களுடன் புறப்பட முடிவு செய்தான். அரக்க பகுதியை விட்டு வெளியே வந்த பின் ஜெயசமரனும் அவனது 3 தோழர்களும் தொடர்ந்து முன்னேறினர். பல ஆண்டுகளாக வெளி உலகத்தை பார்க்காத மூத்த மாயவன் அந்த காட்சியை கண்டு பெருமூச்சு விட்டான். பின்னர் ஜெயசமரன் காந்தல் பேரரசை நோக்கி செல்லுமாறு சைகை காட்டினான். அதனால் அனைவரும் அந்த திசையில் நகரத் தொடங்கினர். அதே நேரத்தில் ஆரண்யாவின் முகத்தில் லேசான தயக்கம் தோன்றியது. அவள் மெதுவாக ஜெயசமரனை பார்த்து, நீ ஏற்கனவே வேட்டை போர் நுட்பத்தை கத்துக்கிட்ட சமரா. அதனால நான் இதுக்கு மேல இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எங்களோட ஸ்வர்க்க சித்தி பிரிவு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டு வருது. அதனால அதோட தலைவரான நான் ரொம்ப நாள் பிரிவுல இருந்து விலகி இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. அதுவும் இல்லாம நான் அங்க திரும்பி போன உடனே அவதாரமாகிற முயற்சியை தொடங்க போறேன். அதனால இப்போ நான் உன்கிட்ட இருந்து விடை பெறேன் என்றாள்.
அந்த நேரத்தில் ஜெயசமரன் திடீரென அவளுக்கு முன்னால் தோன்றி அவள் செல்லும் பாதையை மறித்தான். பின்னர் அமைதியான குரலில், நீ வடக்கு பகுதி வரை என் கூட வந்த, எனக்கு வேட்டை போர் நுட்பத்தையும் கத்துக் கொடுத்த. இப்படி உன்னை திரும்பி போக நான் அனுமதிச்சா அது எனக்கு பெரிய அவமானமா இருக்கும். அதனால நீ என் கூட காந்தல் பேரரசுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உன் கூட ஸ்வர்க்க சித்தி பிரிவுக்கு நேர்ல வரேன். இல்லனா இன்னைக்கு உன்னை நான் போக விட மாட்டேன் என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட ஆரண்யா சற்று ஆச்சரியப்பட்டாள். அப்போது அருகில் நின்ற வித்யா அவளது தயக்கத்தை கவனித்து மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் ஜெயசமரன் மீண்டும் புன்னகையுடன், சரி, இனி எதுக்காக இங்க காத்திருக்கோம், எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் என்றான். அதன் பிறகு அவன் ஆரண்யாவின் கையை மெதுவாக பிடித்து கொண்டு காந்தல் பேரரசை நோக்கி நகரத் தொடங்கினான். ஆரம்பத்தில் ஆரண்யா தயங்கினாள். ஆனால் ஜெயசமரனின் உறுதியான பிடியில் அவள் இறுதியில் சம்மதித்தாள். அந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் காந்தல் பேரரசின் தலைநகரம் முன்பை விட மிகப்பெரியதாகவும் கம்பீரமாகவும் காட்சியளித்தது. காலப்போக்கில் காந்தல் பேரரசு ஒரு சாதாரண ராஜ்யமாக இருந்து உயர்ந்த பேரரசாக மாறியிருந்தது. அந்த அற்புதமான நகரத்தின் வடக்கு பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை எழுந்து நின்றது. இந்த அரண்மனை காந்தல் பேரரசு முழுவதும் புகழ்பெற்ற இடமாக இருந்தது. பேரரசின் ஆட்சியாளர் வசிக்கும் தொலைவில் இருந்த அரண்மனை கூட இதற்கு ஈடாக தோன்றவில்லை. இந்த பிரம்மாண்டமான அரண்மனைதான் ஜெயந்தன் அரண்மனை. அங்குதான் ஜெயந்தன் குடும்பம் வசித்து வந்தது. அந்த அரண்மனையை சுற்றி ஏராளமான போர் வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். கவனமாக பார்த்தபோது அவர்களில் பலர் பஹிராவின் கொடிய படையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெளிவாக தெரிந்தது. வீராவும் மற்ற வீரர்களும் மிருகங்களின் பிரதேசத்திற்கு திரும்பி சென்றிருந்தாலும் ஜெயந்தன் குடும்பத்தை பாதுகாக்க கிட்டத்தட்ட 1000 போர் வீரர்கள் இங்கு நிறுத்தப்பட்டிருந்தனர். ஜெயதீபன் ஜெயந்தன் குடும்பத்தின் புதிய தலைவரான பிறகு அவர் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தும் பணியை இரக்கமின்றி தொடங்கினார். குடும்பத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தவர்களும் பதவியை தவறாக பயன்படுத்தியவர்களும் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். ஜெயதீபனின் இந்த முயற்சிகள் மிகச்சிறந்த பலனை தந்தன. அந்த நேரத்தில் தலைநகரின் வானில் சில ஒளிக்கீற்றுகள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தன. பிறகு அந்த ஒளிக்கீற்றுகள் நேராக ஜெயந்தன் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. பஹீராவின் கொடிய படை வீரர்கள் இதை உணர்ந்து உடனடியாக தாக்குதலுக்கு தயாரானார்கள். ஆனால் அடுத்த நொடியே முன்னால் ஒரு பரிச்சயமான முகம் தோன்றியது. அதை கண்டவுடன் அவர்கள் மரியாதையுடன் தங்கள் இடங்களில் உறுதியாக நின்றார்கள். இந்த மாற்றம் ஜெயந்தன் குடும்ப வீரர்களை ஆச்சரியப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து சில கணங்களில் அனைவரின் முகங்களிலும் அளவற்ற மகிழ்ச்சி மலர்ந்தது. அந்த மரியாதைக்கு தகுதியான ஒரே வீரன் தங்கள் குடும்பத்தில் இருப்பதை அனைவரும் நன்றாக அறிந்திருந்தனர். அந்த நேரத்தில் ஜெயதீபன் சபையில் அமர்ந்திருந்தார். வெளியே ஏற்பட்ட சலசலப்பை கவனித்த அவர் உடனே சில பெரியவர்களுடன் வெளியே வந்தார். அப்போது அரண்மனைக்கு வெளியே 4 பேர் நிற்பதை அவர் கண்டார். அவர்களின் முன்னால் அவரது மகன் சமரன் ஜெயந்தன் நின்று கொண்டிருந்தார். ஜெயசமரனை கண்டதும் ஜெயதீபன் மற்றும் அவரது மனைவியின் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. பின்னர் அவர்களின் பார்வை வித்யாவின் மீது விழுந்தது. வித்யாவை பார்த்ததும் இருவரும் ஆச்சரியப்பட்டு, நீ நீதான் நீதான் எங்க எங்க வித்யாவா? வித்யாவா என்று கேட்டார்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.